கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல கூடுகையில் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கலந்து கொள்ளக்கூடிய கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் கட்டளை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களை நடத்துங்க, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த ஆண்டவரே நன்மைகளையும் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்து கொடுங்கப்பா. கிருபையாய் 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 எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்களுடைய ஆண்டவரை ஆசீர்வாதம், உடைய அன்பு, உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். பலத்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் முற்றிலுமாக வித்தியாசமாக நம்ம இந்த நாளை நடத்த போகிறோம். முழுவதும் இந்த நாள் முழுவதும் நம்ம பாடல்கள் சாட்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அநேகரை கர்த்தர் சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த ஜெப கூடுகையை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் திட்டம் பண்ணியிருந்தார். அந்த திட்டத்தின்படி அவர் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் இந்த ஜெப கூடுகையை ஆரம்பிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இதே 23வது ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் இதே நாளிலே இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியான கர்த்தர் கிருபையை தந்தார். அந்த கிருபையினால் இந்த ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணப்பட்டது. உடனடியாக இதற்கு ஒரு மெயில் ஐடி, இதற்கு என்று மற்றும் இதற்குரிய வாட்ஸ்அப் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் முதலாவது எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க வந்தவர்கள் 3 பேர். அதுக்கப்புறம் 4வது நபர், அது யாருன்னு உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப விருப்பப்படுகிறோம். க்ளோரின்னு இருக்காங்கல்ல, க்ளோரின்னு வந்திருக்காங்க பாருங்கள், அவங்க. அப்புறமா அவங்களுடைய சிஸ்டர், சிஸ்டர் சில்வியா, அவங்க 2 பேரும். சுமதின்னு இருக்காங்க பாருங்கள், அவங்க. க்ளோரி சிஸ்டர், சில்வியா சிஸ்டரும் நாங்கள் பார்த்துருக்குறோம். சுமதி சிஸ்டர் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஃபோனில் தான் பேசுவோம். அவருடைய கணவர் எனக்கு நண்பர், அவரையும் நான் பார்த்ததில்லை. ஆனாலும் எங்கள் ஜெபத்தில் இந்த கூடுகையில் கலந்து கொண்டு தொடர்ந்து ஜெபிப்பதற்கு வந்துடுவாங்க. இது ஆரம்ப புதுசில் சாயங்காலம் கூட்டமாக தான் இருந்தது. ஒன்லி ஈவினிங் ப்ரேயர் தான் இருந்தது. ஏன்னா எல்லோரும் வேறு குரூப்பில் காலையில் 4 to 6 வேறு குரூப்பில் போயிட்டு இருந்ததுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக சாயங்காலம் கூட்டமாக ஒழுங்குபடுத்தி ஆரம்பித்தோம். சில நாட்களுக்குள் கர்த்தர் அதை காலையில் மீட்டிங்காக மாற்றும்படி சொன்னார். திட்டம் தெளிவாக பேசினார். அதுக்கப்புறமா தான் அதை காலை கூட்டமாக மாற்றினோம். சிலர் 4 மணி ஜபத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க, 5 மணி ஜபத்துக்கு போகிற இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 5:30 மணிக்கு ஆரம்பிப்போம்னு சொல்லி 5:30 to 6:30 தான் வச்சுருந்தது ஆரம்பத்தில். அது போக போக ஆட்கள் நிறைய ஆக டைம் பத்தாதனால அதை 5 மணிக்கு மாட்டினோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு நான் உள்ள ஜெபம் பண்ண வந்துட்டாலே 4:40 4:50க்கெல்லாம் ஜெசி சிஸ்டர், வயலட் சிஸ்டருடைய அம்மா விக்டர் அம்மா, அப்புறமா நம்ம இவங்க மெர்லின் சிஸ்டர், இவங்கெல்லாம் ஒருத்தரை மாற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து தான் நான் என்ன பண்ணேன், இவ்வளோ வாஞ்சியாக அந்த ஜெபத்துக்கு வர்றாங்களேன்னு தான் அவங்கள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு ஜெபம், ஒவ்வொருத்தருக்கு பாட்டு அப்படி கொடுக்க ஆரம்பித்தேன். அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அவங்களுடைய ஆர்வம் 5 மணி தான் ப்ரேயர், 5 மணிக்கு வரலாம், ஆனால் அவன் ஏன் 4:40க்கெலாம் வரணும்? அப்போ ஆண்டவர் அதுக்கு முன்பாகவே வந்து தொழுது கொள்ள வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுத்தாரே. அந்த ஆர்வத்தையும் அந்த நோக்கத்தையும் நாங்கள் பார்க்குறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் பார்க்குறார். அதனால் நாங்களே 5 மணிக்கு வர்றவங்க இப்போ 4:30க்கெலாம் நான் முன்னாடியே வந்துடுறேன். ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஜெபம் பண்ணிருக்கும்போது லிங்க்கில் 4:30 மணிக்கு தான் போவேன், 4:35க்குள்ளே போவேன். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. உடனே ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருப்பாங்க. வர்றவங்களெல்லாம் உடனே பாட்டு ஒரு ஜெபம் கொடுத்து ஆரம்பிக்க முடியாத கிருபையை கர்த்தர் வர்ற நாட்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்படியாக இந்த 3 பேர் வைத்து தான் நாங்கள் முதல்ல இந்த கூட்டத்தை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா கார்த்தி அப்படின்னு ஒருத்தங்க வருவாங்க, வந்தாங்களான்னு தெரியல. அப்போ சில்வியா, க்ளோரி, சுமதி அண்டு கார்த்தி, இந்த 3 பேர் தான் 4 பேரை சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ஃபெமினா சிஸ்டராக வரும்படியாக நாங்கள் கேட்கும்போது உடனே நிச்சயமாக வந்துடுவோன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களும் வந்து சேர்ந்த உடனே அது 5 ஆச்சு. அப்புறம் ஃபெமினா சிஸ்டர் மூலிமா ஜெசி சிஸ்டர், மேர்சி சிஸ்டர், ஜான்சி சிஸ்டர்,
அப்புறம் அபி எல்லாம் ஒருத்தர் ஒருத்தராக சேரும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வந்துச்சு. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே புதிய ஆட்களை கொடுங்க, புதிய ஆட்களை கொடுங்க. ஆண்டவரே இந்த ஜெப கூடுகையில் ஆண்டவரே வசனத்தை கேட்கணும்ப்பா, எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் மூலிமா ஆண்டவர் அநேகர்களை கொண்டு வந்து சேர்க்க முடியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஜெசி சிஸ்டர் மூலிமா அநேகர், வயலட் சிஸ்டர் மூலிமா அநேகர், இந்த ரூத்து தேவதாஸ் மூலிமா அநேகர் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும். ரூத் சிஸ்டர்லாம் இப்போ ரொம்ப வைராக்கியமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க. எப்படியாவது இந்த கூட்டத்தில் கூட சேர்த்துடணும்னு அப்படியாக அவர் பிரயாசப்படுகிறார்கள். வயலட் சிஸ்டர் ஒரு பக்கம், சாயங்காலம் அண்ணா செல்வன்னு ஒருத்தங்க வருவாங்க, அவங்ககிட்ட பேச முடியாத கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் பார்க்கல. அப்புறம் நான் தான் கூப்பிட்டு பேசினேன், சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? எர்ணாகுளம்னாங்க. சந்தோஷம். அப்படியாக ஒருத்தரே கர்த்தர் கொடுத்துக்கிட்டே வந்தார். இப்பொழுது முதலாவது சாட்சியாக நம்ம மத்தியில் க்ளோரி இருக்கிறாங்க. அவங்களும் சில்வியா சிஸ்டரும் 2 பேர் இருக்கிறாங்க. க்ளோரி சாட்சி சொல்லுவாங்க, சில்வியா சிஸ்டரும் சாட்சி சொல்லுவாங்க. 1 by 1. ஃபஸ்ட்டு க்ளோரி சிஸ்டர், டேக் ஃபியூ மினிட்ஸ். நீங்கள் உங்கள் சாட்சியை சொல்லலாம். க்ளோரி சிஸ்டர், இந்த கூட்டத்திற்கு வந்ததுக்கப்புறம் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார், உங்களை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை குறித்து தேவனை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லலாம். ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பிரேயர் ஃபெலோஷிப்பை கர்த்தர் எனக்கு காண்பித்த கிருபைக்காக முதலாவது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். என் ஹஸ்பண்ட் மூலமா தான் எனக்கு அக்காவையும் அங்கிளையும் எனக்கு தெரிய வந்தது. 2021 இதே செப்டம்பர் மாசம் தான் அக்காவும் அங்கிளும் என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை அப்பதான் பார்த்தோம். அவங்க எங்க வீட்டுக்கு வந்து ஜெபிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அக்கா என்ன ஒரு பிரேயர் ஃபெலோஷிப்ல என்ன ஜாயின் பண்ணி விட்டாங்க. அந்த பிரேயர் கூடுக பாத்தீங்கன்னா விடிய காலம் தேசத்துக்காக ஜெபிக்கிறதான ஒரு குழு. அது அக்காவும் அதுல வருவாங்க. எனக்கு அக்கா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு லைஃப்ல நிறைய மாற்றங்கள். அதாவது நான் வந்துட்டு பான் கிறிஸ்டியன், ஆவிக்குரிய சபைக்கு போறேன், நல்லா ஜெபிப்பு, ஆண்டவர் என் கூட பேசுவார். இப்படிப்பட்ட சாட்சிகள் என்னோட வாழ்க்கையில இருந்தாலும் நான் அக்கா கிட்ட அடிக்கடி போன்ல பேசும்போது சொல்லுவேன், அக்கா நான் வந்துட்டு உங்களை மோசேன்னு தான் நான் உங்களை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்துட்டு ஏற்ற வேலையில மோசேவை அனுப்பி அந்த ஜனங்களை விடுவிப்பாரு. அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு டைம்ல வந்துட்டு அக்காவும் அங்கிளும் என்னோட குடும்பத்துல என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் மிக சரியான நேரத்துல கொண்டு வந்தார். அதாவது அவங்க ஒரு வேளை அன்னைக்கு வரல அப்படின்னா இன்னைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஒரு ஏற்ற வேலையில ஆண்டவர், அதாவது முன்னமும் இல்ல அது லேட்டாவும் இல்ல, கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்தாரு. அவங்க வந்து போன அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அக்கா எனக்கு போன் பண்ணி என்ன குறித்ததான நிறைய வெளிப்பாடுகளை சொன்னாங்க. அது எல்லாமே உண்மையா இருந்தது. ஏன்னா அக்காக்கு எங்களை யாருன்னே தெரியாது. ஜஸ்ட் என்னோட ஹஸ்பண்டோட ஒரு ஃப்ரெண்டோட போன்ல பேசிருக்காங்க, வீட்டுக்கு வந்தாங்க, ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறது ஒவ்வொரு காரியமா எனக்கு சொல்லும் பொழுது எல்லாமே நான் அண்டர்கோ பண்ணது, நான் கடந்து வந்த பாதை எல்லாமே ஆண்டவரோட வெளிப்பாடு கரெக்டா இருந்தது. பாத்தீங்கன்னா அக்கா வந்து எனக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த குழுல என்ன அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அப்ப ஆரம்பத்துல நான் அது ஒரு விடிய காலையில நான் எந்திரிச்சு அட்டன் பண்ணும்போது எனக்கு என்ன தோணும்னா, என்ன இது தேசத்துக்காகவே காலையில 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களே, நமக்கே எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தேசத்துக்காக எப்படி ஜெபிக்கிறதுன்னு அது ஒரு மாதிரி ஒரு அன்பில்லிங்கா நான் வந்து அட்டன் பண்ணேன். ஆனா ஒன் பர்டிகுலர் டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன தொடப்பட்டு தேசத்துக்கான அது ஒரு பாரம் வந்தது. அதாவது நம்முடைய பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா நம்மளோட இருதயம் எப்படி இருக்கும், எப்படி நம்ம அழுது ஜெபிப்போம், அதே மாதிரியான ஒரு பாரத் ஆண்டவர் என்னோட இருதயத்துல போட்டாரு. ஒவ்வொரு தடவையும் தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை தட்டி எழுப்புறத நான் உணர்ந்திருக்கேன். 4 மணி பிரேயர்னா 3:50 ஆண்டவர் எழுப்பி வருவாரு. அந்த எழுப்பி அந்த ஜெபிக்கும் போது அந்த பாரத்தோடு கூட ஜெபிப்பேன். அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த பிராக்டிஸ் எனக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷம் எனக்கு என்னோட வாழ்க்கையில இருந்ததில்லை. இப்பதான் ஒரு 3 வருஷமா எனக்கு அந்த குழுல நான் சேர்ந்த உடனே தான் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த பழக்கம் எனக்கு வந்தது. தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது என் குடும்பத்துல அநேக மாறுதலை நான் அதை பார்த்தேன். ஆண்டவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன். இன்னொரு விஷயம் அதே போல அங்கிள் சொன்னது போல
நாங்க வந்துட்டு டிசைட் பண்ணி அங்கிளும் அக்காவும் சொன்ன மாதிரி நாங்க போன வருஷம் வந்துட்டு இந்த பிரேயர் 3 நாள் நாங்க 3 பேரு, அவங்க 2 பேர் அக்கா அங்கிள் 5 பேரா இதை நாங்க ஆரம்பிச்சோம். ஈவினிங் நாங்க பண்ணோம், மார்னிங் பண்ணோம். கர்த்தர் கிருபையால ஒரு வருஷம் நம்ம முடிச்சிருக்கோம். அநேக பேர் இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எனக்கு நிறைய பிரேயர்ல வர்றதுக்கு ரொம்ப தடையா இருக்கும். அக்காவுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்துட்டு கொஞ்ச நாள் எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் எல்லாமே அக்கா கிட்ட அங்கிள் கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஆனா அந்த சூழ்நிலையிலும் எனக்கு பிரேயருக்கு வர முடியாதே தவிர, ஆனா இந்த ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஃபெலோஷிப் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு டாப்பர் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் டாப்பர் பாத்தீங்கன்னா, அவன் ஸ்கூலுக்கு மட்டும் போயிருக்க மாட்டான், டியூஷன் போயிருப்பான், நீட் என்ற ஒரு எக்ஸாம் தனி கோச்சிங் கிளாஸ் போயிருப்பான், ரொம்ப ஹார்ட் ஒர்க். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் வந்துட்டு நிறைய காரியங்கள் அவன் வந்துட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். அதே போல நம்ம சர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்து நம்ம தனி பிரேயர் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபெலோஷிப் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டியூஷன் மாதிரி. அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். எனக்கு அக்கா கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, பிசாச மனமடிவாக்குவான்ற அந்த ஒரு வார்த்தையை நான் அக்கா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன். அந்த மனமடிவுன்றது அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது நீ ஒரு ஜெபத்துக்கு ரெகுலரா வர அப்படின்னா ஏதாவது யார் மூலமாவது உன்னை சோர்ந்து போக வைப்பான், அப்ப நீ ஜெபத்தை கட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல என்னோட வாழ்க்கையில நடக்கும். எனக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோர்வான ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நான் ஜெபிக்க மாட்டேன், பிரேயர் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், சோர்வா இருப்பேன். எனக்கு அக்கா சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அதை ஓவர் கம் பண்றேன். அந்த வெள்ள ஆண்டவர் கொடுத்தறப்போ என் ஹஸ்பண்ட் கூட சண்டையே வரும். என்ன பண்ணுவேன், அந்த நேரத்துல உட்காந்து நல்லா அழுதுருவேன். அழுதுட்டு உடனே எந்திரிச்சு முகம் கழுவிட்டு உடனே நைட் பிரேயர் இருக்கும், நைட் பிரேயர்ல உட்காருவேன். இந்த மாதிரி ஒரு ஓவர் மேற்கொள்ளுகிற வெள்ளனை வந்துட்டு இந்த ஃபெலோஷிப் எனக்கு கத்து கொடுத்துருக்கு. அப்புறம் அக்கா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ரூம்ல உட்காந்து சத்தம் போட்டு பைபிள் வசனத்தை படி. உன்னோட ரூம்ல இருக்க செவுரு வந்துட்டு அது கேட்கணும், ரூம்ல இருக்க திங்ஸ் கேட்கணும், உயிரில்லாத அந்த பொருட்கள் வந்துட்டு வசனத்தை கேட்கணும். அந்த ஒரு டிப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கட்டி நான் ரொம்ப சத்தமா வசனம் படிப்பேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்காக டெய்லி ராத்திரி 12 o'clock கண்டினியூஸா ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நான் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரியான காரியங்கள் நான் அக்கா அங்கிள் மூலமா நிறைய கத்திருக்கேன். அண்ட் இந்த ஃபெலோஷிப்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கேட்கலாம், 3 வருஷம் முன்னாடி அக்கா உங்களுக்கு உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தினாங்களே, இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்றேன், என் ப்ராப்ளம் இன்னமும் சரியாகல. நான் இன்னும் பிரச்சனைக்கு நடுவுல தான் இருக்கேன், இருளின் மத்தியில தான் இருக்கேன். ஆனா கர்த்தரோட கரம் என்னோடு கூட இருக்கிறத நான் அதை அப்படியே நான் லிட்டரலா நான் ஃபீல் பண்றேன். இருளல உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். இந்த வசனத்தின்படி நான் பிரச்சனை நடுவுல தான் இருக்கேன். அதாவது நான் அக்காவை வந்துட்டு மோசேன்னு சொன்னேன் இல்லையா, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து மோசே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாரு, கானான் தேசத்துக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அடுத்த நாளே வந்துட்டு யாராவது வந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எகிப்து தேசத்தை விட்டு வந்தீங்க, இன்னும் கானான்குள்ள போல அப்படின்னு கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, இல்ல 40 வருஷம் நாங்க வனாந்தரத்துலதான் இருந்தோம். ஒரு 35வது வருஷத்துல வந்து கேளுங்க, எப்பயோ ஆண்டவர் சொன்னார் இன்னும் வனாந்தரத்துலதான் இருக்கும். அதே போல என் வாழ்க்கை இன்னும் வனாந்தர வாழ்க்கை. ஆனா கர்த்தர் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி இருக்கிறாரு. எனக்கு மண்ணாவை கொடுத்திருக்காரு, செங்கடலை இருந்து புரிஞ்சிருக்காரு, யோர்தான் நதியை விலக்கி இருக்காரு, எரிகோ கோட்டையை தகர்த்திருக்காரு. என்னுடைய கானான் தேசத்துடைய பிரயாணம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. சோ இந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தை எனக்கு வளர்த்து கொடுத்தது இந்த ஃபெலோஷிப் தான். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவோ பிரேயர் பண்ணிட்டேன், என்னோட பிரச்சனை முடியல, நான் ஏன் பிரேயருக்கு போனோம் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு ஆண்டவர் வந்துட்டு அந்த ஒரு விசுவாசத்தை அதிகரிச்சிருக்காரு. அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபெலோஷிப். ஏன்னா இந்த ஃபெலோஷிப்புக்கு இல்லை அப்படின்னா நான் என்னதான் ஊழியம் பண்ணியிருந்தாலும், என்னதான் நான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு ஞானம் எனக்குள்ள வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த ஃபெலோஷிப் மாத்திரமே எனக்கு அதை கத்துக் கொடுத்தது. அக்காவோட டெய்லி மார்னிங் டிவோஷன் வந்துட்டு என்னோட 1 மாசம் முன்னாடி என்னோட மாமியார் இறந்ததுனால என்னால 1 மாசம் வர முடியல. அதுக்கப்புறம் எனக்கு பிரேயர் மீட்டிங், வீட்டுல கண்டினியூஸ் கெஸ்ட். இங்க அங்கிள் சொன்ன மாதிரி நானும் என்னோட கோ சிஸ்டர் மாத்திரம் தான் எல்லா வேலையும் பார்ப்போம். எனக்கு வேலை ஹெட்டிக்கா இருந்தனால பிரேயருக்கு வர முடியல. அதுக்கப்புறம் போன வாரத்துல நான் சேர்ல ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நடக்க முடியல. அதனால சில காரணங்களால நான் ஒரு மாசம் மேல நான் பிரேயருக்கு வரல. நாளையில இருந்து நான் எப்படியாவது வரணும்னு நினைச்சிருக்கேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சோ அந்த பிரேயருக்கு நான் வரல அப்படின்னா கூட என்னோட ஜெப ஸ்டாண்டர்ட் குறையில. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசுவாசம். அந்த மேற்கொள்ளுகிறத நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும்
நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அதாவது பிசாசு ஒரு சோர்வை கொண்டு வரும்போது நம்ம அநேக நேரத்துல சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். அதை நான் ஜெயித்து நான் வெளியில வர்றதை ஆண்டவர் எனக்கு கத்துக் கொடுத்துருக்காருன்னா இந்த ஃபெலோஷிப் மூலமா. நான் ப்ரேயருக்கு ரெகுலரா வந்த டைம்ல மார்னிங் டிவோஷன் நான் பசங்களுக்கு நான் குக் பண்ணிட்டே நான் கிச்சன்ல வச்சிருக்கேன். அவ்வளோ அழகா எனக்கு தேவையான மன்னாவை ஆண்டவர் அக்கா மூலமா பேசுவாரு. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பெர்செப்ஷன். அதாவது அந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சிருப்போம், ஆனா அக்கா பேசும்போது அந்த வாயில இருந்து வர வார்த்தைகள் ஆவியானவர் இடைப்படுகிறத நான் அவ்வளவு உணர்வேன். அதை நான் என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வரேன். சோ பாத்தீங்கன்னா நீங்க சாட்சின்றது ஆண்டவர் சுகம் கொடுத்தார், கடன் பிரச்சனை தீர்த்துட்டார் என்றது மாத்திரம் சாட்சி கிடையாது. வனாந்தரத்துல இருக்கும் போதே ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, பிசாசு வெட்கப்படுவான். என்னோட பாஸ்டர் சொல்றதை கேட்டிருக்கேன். சாட்சி என்றது பிசாசு வெட்கப்படணும், சபை கேட்கிற ஜனங்கள் பக்தி விருத்தி அடையணும், ஆண்டவர் நாம மகிமை பண்ணணும். பிசாசு வெட்கப்படும்படி சொல்றேன். நான் இன்னும் வனாந்தரத்துல இருக்கேன், ஆனா ஆண்டவர் எனக்கு அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு. மோசே போல யோசுவா போல ஆரோனா போல என்னை வழி நடத்துறதுக்கு 2 அழகான ஒரு தீர்க்க தரிசிகளை கொடுத்திருக்காரு. அவங்கள நான் கரம் பிடித்து அவங்க மூலமா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறத நான் என்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். சோ என்ன மாதிரி நிறைய பேரு நீங்க உங்க கடந்து வந்த பாதை கசப்பா இருக்கும் அப்படின்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க. வனாந்தர வாழ்க்கை இந்த ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சீக்கிரமா மாறப்போகுது. கானான் என்ற ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நான் மீண்டுமாக நன்றி சொல்றேன். எனக்கு அக்காவும் அங்கிளும் என்னோட வாழ்க்கையில வந்தது ஆண்டவர் முன்குறித்த ஒரு ஆண்டவர் தீர்மானித்த ஒன்று. ஆண்டவர் என்ன முன்குறித்திருக்கார் என்றதை நான் இது மூலமா நான் அறிந்து கொள்றேன். நான் ரொம்ப ரொம்ப உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இன்னும் அக்காவையும் அங்கிளையும் ஆண்டவர் நமக்காக அதிகமாக பயன்படுத்தணும். அவங்க சொல்ற அந்த மார்னிங் டிவோஷன் இன்னும் அநேகருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்வாரு. இந்த சிறு சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் இந்த சாட்சியை நான் முடிக்கிறேன். ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த சாட்சியை காத்துக்கொள்வாராக. ஷேர்லி ஒரு பல்லவி மட்டும் பாடுமா? ஓகே. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்தபடியாக சிஸ்டர் அண்ணா செல்வம் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து அவங்க சாட்சி முடித்த உடனே சுபர்ணா ஒரு பல்லவி மட்டும் பாடுமா? சாட்சி சொல்லுங்கள் சிஸ்டர். அடிமையும் சிறு சாட்சியாக நிற்கின என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்கள்ல வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஜெபிக்கிறதுக்கு அதிகம் இதுங்க அது பிரச்சனையே கண்டே துவண்டு போய் கொண்டிருப்போம். ஆனா இப்போ பிரேயர் மீட்டிங் வயலட்டக்கா மூலமா உள்ள வந்தேன். ஆனா முதல்ல வந்தது என் ஹஸ்பண்ட தான் அக்கா சேர்த்து விட்டாங்க. ஏன்னா அவங்க எதுலயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நான் பிரேயர் போகணும் சர்ச்சுக்கு போனாலும் வருவாங்களே தவிர அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அப்போ அக்கா மூலமா அவங்களும் ஏற்படுத்தி விட்டப்ப காலையில சோஸ்திரம் அல்லேலியான்னு ஐயா பிரேயர் பண்ற அந்த வாய்ஸ் மாத்திரம் விடிய காலம் கேக்குது. அப்போ நான் யோசிக்கிறேன், இவங்க இது பண்ண மாட்டாங்களே, எங்க இருந்தா அல்லேலியா அல்லேலியா சத்தம் கேக்குது. ஏன்னா அது வச்சாலே உடனே இவங்க மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா வரும்போது இது வைக்காத, அது பண்ணாத, இது பண்ணாதன்னு. ஆனா கத்துட்டிருக்கிறப்ப அவங்க விடிய காலம் 5 மணிக்கு அக்கா இதுல மிஸ்டு கார்ல கொடுப்பாங்க, போன் வரும். நான் விடிய காலம் 5 மணிக்கு யார் போன் பண்றா அப்படின்னு யோசிச்சு போனை கட் பண்ணிட்டு உடனே இவங்க ஆன் பண்ணி 2 நாள் இப்படி நடந்துச்சு. நானும் அவங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல, என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான்
சொன்னாங்க, அக்கா இப்படி ஒரு பிரேயர் மீட்டிங்ல என்ன சேர்த்து விட்டுருக்காங்க, காலையில நீ எழும்பி பிரேயர் பண்ணு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் காலையில எழும்ப மாட்டேன், 6 மணிக்கு தான் எழும்புறேன். ஏன்னா 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டயர்ல இருக்கிறது, நீ எழும்ப மாட்டேக்கான்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்ப அக்கா சொன்னாங்க, அவள காலையில நீ பிரேயருக்குன்னா அவ எழும்புவா, நீ பிரேயர்ல ஏற்படுத்தி விடு, அவ எழும்பிடுவா அப்படின்னு சொல்லி. இவங்க என்கிட்ட இது வரைக்கும் ஒன்னும் சொன்னதும் இல்ல. ஆனா கர்த்தருடைய கிருபை அவங்க மூலமா அவங்க எழுப்புறாங்க, நீ எழும்பு. நான் அலையிலே அலையிலேன்னு கேட்டோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏசப்பா இப்படி என்ன மனம் திரும்ப வச்சிருக்கீங்க. ஏன்னா மனசுக்குள்ள பிரேயர் பண்ணேன்னா அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. ரொம்ப பிரச்சனை சோர்வுகள் வந்தப்போ, குடும்ப பிரச்சனைகள் வரும்போது நம்ம அப்படி தோண்டு போய் நின்னுட்டேன். ஆனா ஏசப்பா அவங்க மூலமா எழுப்பும் போது எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏசப்பா அவங்க மூலமா பேசுறீங்க ஏசப்பா. ஏன்னா நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு ஒரு நாள் உங்களை கூட்டிட்டு அப்பா வாங்க கோயிலுக்கு போவோம், உங்களை கூட்டிட்டு போவோம், அன்னைக்குதான் நீங்க திருந்துவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு முந்தி ஏசப்பா இந்த இது கூடுக மூலமா அவங்களை இது கண்ணப்போ சில சமயம் காலையில நான் தூங்கிட்டேனாலும் எழுப்புவாங்க. ஏன்னா 4:30க்கு அலாரம் வைப்பேன். சரி இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல நம்ம படுத்துட்டு எழும்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கும் எழும்புறதுக்கு. அப்பதான் 3 மணிக்கு பிள்ளைகள் எழும்பும். ஆனாலும் ஏசப்பா அதுலயும் எழுப்பி விடுவாங்க, எழுப்பு எழுப்பு. கொஞ்ச நாள் வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க வர்றது நிப்பாட்டிட்டு, ஏன்னா காலையில மார்க்கெட் போகணுன்றனால இப்ப அவங்க இதுக்கு முடியல, என்ன அட்டன் பண்ண விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய வாழ்க்கையில நான் என்ன இதுங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நான் பிரேயர் பண்றது இது பண்றது ஏதோ சடங்காச்சாரமா நம்ம செய்யறோம், ஒரு இது இல்லாம நான் போயிட்டு இருந்தேன். ஒரு சங்கடம் வந்துச்சுனாலும் ஏதோ பிரேயர் பண்றோம், நம்மளால இது நடக்குமா இல்லையா, ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனா அந்த ஃபெலோஷிப்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம். ஏன்னா எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் ஏசாங்க ரொம்ப ரொம்ப திட்டுவாங்க. அப்போ சங்கடமா இருக்கும், பேசாம இருக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு தோணும். ஆனா இப்ப அவங்க என்னதான் திட்டுனாலும் திட்டுறது நமக்கு ஒரு சந்தோஷமா அந்த மனசு வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கும். நம்ம 7 மணிக்கு நம்ம பிரேயருக்கு போகணும், நம்ம ஏசப்பாவுக்குள்ள இருக்கோம். அப்ப நம்ம இதுக்கு சரி எது இப்பதுங்கனாலும் மிஞ்சி அப்படி இல்ல ஏட்டி போட்டி நான் பேசுவேன். ஏன்னா வாய் ரொம்ப ஜாஸ்தின்றதுனால நான் பேசுவேன். அப்போ வந்து எனக்கு புரியல, நம்ம ஏசப்பா பிள்ளைகளு நான் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் இதுங்கனாலும், ஆனா கடவுளை விட்டு ஒரு சோர்வு வந்தோன்னா வழி வலிக்கு ரொம்ப நாள் எதுவுமே இல்லாம இருந்தேன். ஆனா ஏசப்பா அந்த கூடுகை மூலமா என்னையும் என் குடும்பத்தையும் அவ்வளவுக்குள்ள ஆசீர்வச்சிருக்காங்க. இப்போ அவங்களே சொல்லுவாங்க, இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, என் மனசு வந்து ரிலாக்ஸா இருக்குது. மிஞ்சி டென்ஷனாவே எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆயிட்டே இருப்பாங்க. இப்ப எனக்கு அது வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்குது. காலையில நான் எழும்புன செல்லனைக்கு 5:30 ஆயிட்டுன்னா, வேக எலும்பு, இன்னும் எழும்பாம இருக்கிற, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலையா நீ அப்படின்பாங்க. ஏன்னா நைட் அன்னைக்கு அண்ணா செல்வ சிஸ்டர் பிரேயர் பண்ணுங்கன்றீங்க. நான் எனக்கு பாட்டு படிக்க ரொம்ப ஆசை. அப்பவும் பாட்டு படிக்கட்டான்னு சொல்லி முதல் நாள் பாட்டு படிச்சேன். அதுக்காண்டியே முன்னபட்டி வந்தேன். ஏன்னா பின்னாடி சொன்னா பிரேயருக்கு சொல்லுவாங்க, நம்ம பிரேயருக்கு நம்ம எப்படி பண்றோமோ தெரியாது, நம்ம பிரேயர் பண்றது தப்பாயிடுச்சுன்னா எதுவும் நினைச்சிட்டாங்கன்னா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள தாட் இருந்தது. ஆனா கர்த்தருடைய கிருபை ஒரு நாள் பாட்டு படிச்சேன். அப்போ நம்ம இனி டெய்லி பாட்டு படிக்கலாம்னு சொல்லி 6:50க்கு அந்த மாதிரி உள்ள வருவேன். அப்ப இப்ப எல்லாரும் பாட்டு படிக்கிறதுனால சரி, அப்ப நமக்கு பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்மளும் பாட்டு படிக்கலாம் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ நம்ம 7 மணிக்கு போனா பிரேயர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷமா பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் அண்ணன் சொல்ல சிஸ்டர் பிரேயர் பண்ணுங்கன்னாங்க. இவங்க பக்கத்துல இருந்தாங்க. அப்ப என்ன உன் பேரை சொல்லி பிரேயர் பண்ண சொல்றாங்க, உனக்கு பிரேயர் பண்ண தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் பிரேயர் பண்றதுதான், ஆனா இப்ப சொல்லி இருக்கிறாங்க நான் பிரேயர் பண்றேன். ஏசப்பா என்ன அவங்க மூலமா பிரேயர் பிடிச்சிருக்காங்க, நான் பிரேயர் பண்றேன். ஏன்னா அவங்க பிரேயர் பண்றது நம்பவே இல்லை. எப்படி உன் பேரை சொல்றாங்க, உன் பேரை சொல்லி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், ஏசப்பா என்ன பலப்படுத்தி இருக்கிறாங்க, என் பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாங்க, அப்ப நான் பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அப்பதானே பிரேயர் பண்றதுக்கு. அதுல இருந்து எனக்கு ஒரு சந்தோஷம், ஏசப்பா என்னையும் நினைச்சிருக்கிறாங்க, என் குடும்பத்தையும் நினைச்சிருக்க போய் தானே என்ன இந்த அளவுக்கு இந்த கூட்டத்துல வந்து என் ஜெப வாழ்க்கையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் என்னை வளர்த்தி எடுத்திருக்காங்க. என் வளர்த்தி எடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி கொடாதபடி நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டத்தின் மூலமா இன்னும் அநேக ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படணும். இந்த கூட்டத்தின் மூலமா இன்னும் அநேக ஜெப வாழ்க்கையில வந்து எழுந்து பிரகாசிக்கணும். ஏன்னா சோர்ந்து போய் இருந்தோம்னா இப்ப 4 பேர் ஜெபிக்கிறாங்கன்னோட நமக்கு ஜெபிக்கணும், நமக்கும் இதுங்கணும், நமக்கும் பாட்டு படிக்கணும். அப்ப இப்ப என் பிள்ளைங்க அப்ப நம்மளும் ஆமேன்னு சொல்லணும், நம்மளும் அல்லேலியா சொல்லணும். நானே தோண்டு போய் இருந்தாலும் இப்ப பிள்ளைகள் ஆமேன் அல்லேலியா சின்னவன் சொல்லும் போது நமக்கு ஒரு உற்சாகம் வந்துருது. அந்த உற்சாகத்தை என் தேவாதி தேவன் கொடுத்ததற்காக கொடாகொடி நன்றி செலுத்துகிறேன். என்னை திரு சாட்சியா நிறுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி சாட்சியை முடிக்கிறேன். ஆமேன் அல்லேலியா. ஆமேன் 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 ஆமேன்.
இந்த ஜெபக்கூடையில் வந்தவங்களுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்கிறாருன்னு இன்றைக்கி தான் எங்களுக்கே தெரியுது. நிச்சயமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய அபிஷேகங்கள், ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்துவார். அவர் வாழ்கிற பகுதியில் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். எர்ணாகுளம் பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை இவங்க மூலிமா கர்த்தர் செய்வார். நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி. நாங்கள்லாம் இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் கேட்குறோமே. இவங்க சமீபமாக ஒரு 2 மாதத்துக்குள்ளே தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பார்த்தேன். இனி அண்ணா செல்வம் சிஸ்டர் வந்து பாட்டும் படிக்கலாம், பாட்டும் பாடலாம், எப்படினாலும் செய்யலாம். உங்களுக்கு கொடுக்கப்படும், வாய்ப்புகள் கொடுக்கப்படும், ஈவினிங் ப்ரேயரில் கொடுக்கப்படும். நீங்கள் பாட்டு படிக்கலாம், பாட்டு பாடலாம், எது வேணாலும் செய்யலான்னு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தது பிரியா ரூபன் ஒரு சாட்சி. அந்த சாட்சி முடிஞ்ச உடனே சுபர்ணா பாட்டுமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. கல்யாணமே ஒரு தடைப்பட்ட காரியமா தான் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த காரியத்தை நேர்த்தியா செய்து முடிச்சாரு. அப்புறம் 6 மாசம் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் பீரியட் கொஞ்சம் மிஸ் ஆகி ரொம்ப பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் ஒரு ஓவரியை வந்து ரிமூவ் பண்றதெல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. மொத்தமா கர்ப்பப்பை ஓவரி எல்லாமே எடுக்கணும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு குழந்தை மட்டும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கர்ப்பப்பை ஓவரியெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து இப்போ காமிச்சஸ் ஃபுல்லா மதுரையில, நாங்க இங்க இருக்கிறது ஒசூர். அப்போ டிராவல் எங்களால பண்ணவே முடியல. இங்க இருந்து ஆஸ்பத்திரி போக வர முடியவே இல்லை. அப்புறம் அங்கே அந்த டாக்டர்கிட்டே நாங்க கேட்டோம், இந்த மாதிரி எங்களால டிராவல் பண்ண முடியல, இந்த மாதிரி நாங்க ஒசூர்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க இங்க இஎஸ்ஐல தான் நாங்க காமிச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. பார்த்தா ஒரு ஓவரியை ரிமூவ் பண்ணியாச்சு, ரைட் ஓவரிய. இன்னொரு ஓவரியிலயும் சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 3 மாசம் டைம் தரோம், அதுக்குள்ள நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணிட்டு அந்த கட்டி கரைதான் பார்ப்போம். இல்லை அப்படின்னா ஊசி மூலியமா தான் உங்களுக்கு வந்து பேபியை வந்து அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட வந்து அப்ப ஜெபம் பண்ணோம், ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் இப்படி சொல்றாங்க, ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேபியை வந்து அடாப்ட் பண்ணக்கூடாது, நீங்க கொடுக்கணும் தகப்பனே அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரேயர் பண்ணோம். அப்பையில வந்து ஆன்டி வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, உங்க கர்ப்பப்பையில உங்களுடைய ரத்தத்தை ஊற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்ப அந்த வார்த்தையை நானும் விசுவாசமா ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து 3 மாசம் டைம் கொடுத்திருந்தாங்க டாக்டர். ஆனா நான் பிப்ரவரி மாசம் செக் பண்ணப்பதான் அந்த 3 மாசம் டைம் கொடுத்திருந்தாங்க. ஆனா மார்ச் மாசமே ஆண்டவர் வந்து அந்த கர்ப்பத்தின் கனியை வந்து சுமக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு வந்து கட்டளையிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல அநேக பலவீனங்கள்லாம் இருந்தது. வாமிட்டு, உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுறது 3 மந்த்ஸ்ல அப்படிலாம் இருந்தது. அப்புறம் ஒரு 5 மந்த்ஸ்ல என்னாச்சு அப்படின்னா, சுகரும் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் சுகர் வந்து அநேகம் சாப்பிட்ட டைம்ல பார்த்ததுனால சுகர் இருந்துச்சு. அடுத்து வந்து சுகர் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே நார்மலா இருந்துச்சு. பிபி மட்டும் குறையவே இல்லை. அப்ப அவங்க அந்த நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பிபி இவ்வளவு அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குறப்பிரசவமா ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் குழந்தை வந்து ஆபரேஷன் பண்ணியோ இந்த இன்குபேட்டர்ல வைக்கிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் குறப்பிரசவத்துல குழந்தை வந்து பிறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் 7th மந்த்ல தான் growth ஸ்கேன் பார்த்தாங்க. அந்த இதுல வந்து பேபியோட வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி கம்மியா இருந்தா குழந்தைய வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லிட்டாங்க. எது ஸ்கேன் எது பார்த்தாலும் ஆஸ்பத்திரி போனாலே ஆன்டி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், ஆன்டி இந்த மாதிரி சொல்றாங்க, ஆன்டி இந்த மாதிரி தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆன்டி கிட்ட எப்பயுமே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்.
சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னாச்சுன்னா ஸ்கேன் மறுபடியும் ஸ்கேன் பார்க்கணும், தண்ணி லெவல் அதிகரிச்சிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அது எழுதி கொடுத்துருக்கு நாள் என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. ஃபீவர் ஆகி இருமல், ரொம்ப உடம்பு முடியவே இல்லை. அப்படி இருந்தாலும் வாட்டர் லெவல் வந்து இன்னும் கம்மியாயிரும். அப்போ என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் மறுநாள் ஸ்கேனுக்கு போனோம். ஆண்டவரே நீங்க கொடுத்த பிள்ளை, நீங்க தான் தகப்பனே பாதுகாத்து கொள்ளணும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் ஸ்கேனுக்கு போனோம். பார்த்தா வாட்டர் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நீங்க இதே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சலுக்கு மட்டும் அந்த ஃபீவருக்கு அதுக்கெல்லாம் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் வந்து எங்களை கைவிட்டதே இல்லை. ஆண்டவர் இன்னும் எங்களை நடத்துவார். இன்னும் வந்து நவம்பர்ல டெலிவரி டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி இங்கே ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமென் ஆமென் ஆமென். சுபர்ணா பாட்டு பாடுங்க. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போல சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டே. ஏன் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா. ஆமென் 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 ஆமென். அடுத்தது பிரியா சாலமோன். பிரியா ரூபனுக்கு அடுத்தது பிரியா சாலமோன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நானும் என்னையும் வந்து கர்த்தர் வந்து இந்த கூடுகையில வந்து முன்குறித்து இந்த கூடுகையில இணைத்ததுக்காக நான் உள்ளத்து நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். க்ளோரி என்னோட ஃப்ரெண்ட் என் கூட படிச்சா. ஸோ க்ளோரி மூலமா தான் வந்து அப்போஸ்தலிக் பிரேயர் ஃபெலோஷிப்ல வந்து நான் ஏப்ரல் மந்த்ஸ்ல தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் வந்து ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட். இதுல ஜாயின் பண்ணது வந்து என்னோட வாழ்க்கையே வந்து என்ன சொல்றது மாற்றி போட்டது. என்னோட ஜெப வாழ்க்கையை வந்து முற்றிலுமா மாறி இருக்கு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். பிரச்சனை இல்லாதவங்களே இருக்க முடியாது. எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எனக்கு பிளெஸ்டான ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்திருக்காரு கடவுள். அப்புறம் நல்ல 2 பிள்ளைங்க கொடுத்திருக்காங்க. நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காரு. அன்பான கணவர் தான். எதுலயுமே கர்த்தர் எனக்கு குறை வைக்கல. ஆனாலும் சில என் கணவர் வந்து சில அடிக்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால அதே வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சது. எனக்கு நானும் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அப்போஸ்தலிக் பிரேயர் ஃபெலோஷிப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட பிரேயர் லைஃப் வந்து அதிகமாச்சு. நான் என்னதான் வந்து சாம் ஐயா ஏலம் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாலும் என்னோட ஜெப வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது இந்த குரூப்ல இணைந்ததுக்கு அப்புறம் தான். இதுல ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு ஜாயின் பண்றது பிரேயர் வந்து சேர்ந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் பாத்தீங்கன்னா நிறைய தடை காணப்பட்டுச்சு. ஏதாவது பலவீனம் வந்துரும், கோல்டு ஏதாவது ஃபீவர் ஏதாவது வந்துரும். ஸோ கரெக்ட் டைம்ல என்னால ஜாயின் பண்ண முடியாம இருக்கும். கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணுவேன். அப்படிலாம் ஒரு நாள் 2 நாள் நடுவில் மிஸ் பண்ணிடுவேன். எனக்கு கால் எல்லாம் பண்ணி கூப்பிடுவாங்க. ரெஜினா சிஸ்டர் மிஸ் கால் கொடுப்பாங்க. ஃபெமினா சிஸ்டர் நிச்சயமா அந்த நேரத்துல நான் சொல்லி ஆகணும். கால் பண்ணுவாங்க வந்து ஜாயின் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில. என்னன்னா நம்ம யாரையும் பார்த்துட்டேன். சிஸ்டர் பிரதரை பார்த்திருக்கேன், ஃபெமினா சிஸ்டர் பார்த்தது இல்ல. ஆனாலும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எழுப்பி ஜாயின் பண்ணுவாங்க. அவ்வளோ அன்பு நம்ம மேல அவங்க எல்லாரும் இங்கெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அப்படியா வந்து நான் ஜாயின் பண்ணுவேன், எழுந்து வந்து ஜாயின் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருந்தேன். நானு இப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கே வந்து சோறு இருந்தது. என்னன்னா அது இப்படி நம்ம ஒரு அசாதாரணமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்த போது ஒரு நாள் வந்து நான் தூங்கிட்டு நடுவுல இன்னொரு தடவை வந்தது. என்னன்னா கரெக்டா அந்த 5 o'clock வந்து என்னோட பையனை வந்து கிரிக்கெட் கோச்சிங் கூட்டு போகணும். ஏர்லி மார்னிங் ஷெட்யூல் போட்டிருந்தாங்க.
சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நான் தான் வந்து டிராப் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. சோ அப்போ வந்து வாரத்துல 1 நாள் 2 நாள் நான் வந்து கூடுகையை மிஸ் பண்ணிடுவேன். இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. பிரேயரை மிஸ் பண்ணனா அந்த டேவே எனக்கு இன்கம்ப்ளீட்டா இருந்தது. சோ இப்படியே போயிட்டு இருந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்திருக்காரு. இந்த தடையெல்லாம் வந்து கர்த்தர் வந்து நீக்கி போட்டாரு. ஒரு நாளும் வந்து நம்ம கூடுகை ஆரம்பிக்கும் போது சிஸ்டர் ப்ரே பண்ணுவாங்க, ஃபெமினா சிஸ்டர் ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜபத்துல வந்து சேர விடாம தடை செய்கிற எல்லா கிரியையிலும் அழித்து ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இந்த தடையெல்லாம் வந்து கர்த்தர் மாற்றி போட்டார் என் வாழ்க்கையில இருந்து. இப்படியே போயிட்டு இருந்தது என்னோட வாழ்க்கை. கர்த்தர் வந்து எதற்காக என்னை முன் குறித்தார்? எனக்கு வந்து ஒரு கேள்வியாவே இருந்தது. அப்பா நீங்க எதற்காக நீங்க என்னை முன் குறித்தீங்க? அது வந்து எனக்கு அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து ஹிந்து, ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ. நிறைய விக்கிரங்களுக்கு எங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த சபரிமலைக்கு மாலை போடுறது, இந்த விக்கிரங்களுக்கு எல்லாம் பயங்கர ரொம்ப வைராகியமா. நானும் பக்தி வைராகியம் எனக்கு ரொம்ப அதிகம். விக்கிரங்களுக்கு இந்த பூஜை பண்றது அதெல்லாம். அப்படி இருந்த என்ன அப்பா வந்து ஏசப்பா வந்து என் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டார். அதற்காக நான் வந்து 1000 ஞாபகங்களும் அவரோட அன்பை சொல்லவே முடியாது. எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்கப்பா? உங்களுடைய நோக்கம் நிறைய வாட்டி நான் அழுதுருக்கேன் அவர் சமூகத்துல. நீங்க தானே என்ன செலக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. நீங்க தானே வந்து என்ன ஒரு பிராமண் குடும்பத்துல இருந்து நீங்க வந்து கிறிஸ்டியனா கொண்டு வந்தீங்க. எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அழுவேன். ஏன்னா என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த போராட்டம்? ரொம்ப சாதாரணமா ஜெபிப்பேன். என்னோட ஜெபத்துல ஒரு வல்லமே காணப்படாது. சாதாரணமா இருக்கும் என்னோட ஜெபம். எதுக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களோட சித்தம் என்னோட வாழ்க்கையில என்னன்னு சொல்லி அப்படியா அவர்கிட்ட ஒரு மகன் அப்பா கிட்ட கேட்கறது போல கேட்டு அழுவேன். எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என் கணவர் வந்து இப்படி ஒரு அடிக்ஷன்ல இருக்காங்களே, இதுல இருந்து எப்போ விடுதலை ஆவாங்க, இது மட்டும் தான் என்னோட கண்ணுல பட்டதே தவிர இந்த பிரேயர் ஃபெலோஷிப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் சொல்றேன். ஆனா இதையே வந்து ஒரு பெரிய குறையா என் வாழ்க்கையில பார்த்துட்டே இருந்து என் நாட்கள் எல்லாம் போயிட்டே இருந்தது. ஆனா எப்போ நான் அப்பா கிட்ட வந்து முட்டி போட்டு நான் அழுது கேட்க ஆரம்பிச்சனோ அப்பா வந்து என்னோட வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சாரு. பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா என் வாழ்க்கையில அவர் இடைப்பட்டாரு. ஒரு நாள் தூங்கிட்டே இருந்த காலையில கரெக்டா ஒரு 4:45 4:40 இருக்கும். கரெக்டா 5 மணிக்கு நான் அலாரம் வச்சிருப்பேன். எந்திரிச்சு 4:55க்கு எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு வந்து கூடுகையில ஜாயின் பண்ணிடுவேன். அப்படி இருக்கும்போது 4:45 அலாரம் ஸ்னூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அப்படியே மாத்தி வச்சுட்டே இருந்தேன்னா அப்படியே அசாதாரணமா தூங்கிட்டே இருந்தேன். அதே போல அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு காதுல ஒரு சத்தம் கேக்குது. பிரியா அப்படின்ற ஒரு கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்ற அந்த சாட்சிய அப்படி ஒரு அழுத்தமா ஒரு சத்தம், ஒரு நல்ல ஒரு சவுண்ட் வாய்ஸ் என் காதுல கேட்டது. பாத்தீங்கன்னா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எழுந்து உட்கார்ந்த மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா என்னோட மைண்ட்ல அந்த விஷயம் எப்படி இருந்ததுன்னா, எங்களோட மெயின் கேட் இருக்கும், நான் தூங்குறது பெட்ரூம்ல மெயின் கேட் வெளிய யாரோ ஒரு மனுஷன், ஒரு உருவம் நல்ல ஹைட்டா, ஏன்னா சரியா கிளியரா கூட அந்த இமேஜ் பார்க்க முடியல, நல்ல ஒரு ஷால் போத்திட்டு இருக்காரு. அவர் அங்க இருந்து வெளிய கதவு கிட்ட இருந்து பிரியா அப்படின்னு கூப்பிட்டது என் காதுல கேட்டது. நான் எழுந்து உட்கார்ந்து நடுங்கி போய் அடிச்சு புடிச்சிட்டு, நீங்க பாத்தீங்கன்னா போனை எடுத்துட்டு ஓடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பிரேயர்ல உட்கார்ந்த அந்த நாள் நான் நிச்சயமா சொல்லி ஆகணும். என்னோட டேர்னிங் பாயிண்ட், என்னோட பிரேயர் ஜப வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த சத்தத்தை நான் மறக்க முடியாது. பிரேயர்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுல நான் ஷேர் பண்ணது மாதிரி இந்த சத்தம் கேட்டது. நான் எழுந்து ஜபத்துக்கு ஓடி போனேன். போய் கர்த்தரோட சமூகத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா அப்போல இருந்து வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஜப ஆவி எனக்குள்ள வந்து பற்றி பிடிக்க ஆரம்பிச்சது. எப்பொழுதும் இந்த கணவரோட குறையை பார்த்துட்டே அழுதுட்டு இருந்த நான் என்னோட பிரேயர் லைஃபை முற்றிலுமாய் மாற்றி போட்டார் கர்த்தர். என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து இந்த கொல்கட்டா அந்த டாக்டர் இஷ்யூ நடந்தது. அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டான அந்த பாரம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஐயோ இவ்வளவு கொடுமை அந்த மகளுக்கு நடந்திருக்கே, ஐயோ நம்ம தேசத்துல இவ்வளவு அக்கிரமம் நடக்குது அப்படின்னு யாராவது ப்ரே பண்ணாங்கன்னா அப்படி எனக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி அந்த வைராகியம் எழும்பிட்டே இருந்தது. அப்பதான் வந்து கர்த்தரோட கூட பேச ஆரம்பிச்சாரு. நீ உன்னுடைய பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிய, தேசத்துல இவ்வளவு கொடுமைகள் நடக்குது, அக்கிரமங்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் யாரு ஜெபிப்பா, யாரு இதுக்காக தானே நான் அவங்க எல்லாரையும் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அப்போ எனக்குள்ள ஒரு வாஞ்ச இருந்துட்டே இருந்தது. அப்பா நான் எங்க கூடவேயும் அப்பா நாங்க வந்து தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கணும்ப்பா, அதுக்காக நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா, நாங்க நிறைய டைம் எடுத்து தேசத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்ச எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதற்காக நானும் ப்ரே பண்ணிட்டேன், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ப்பான்னு. அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருந்தது. கரெக்டா எனக்கு கால் வந்தது. சிஸ்டர் பிரதரும் எனக்கு கேட்டுட்டாங்க, அம்மா நீ இது நடத்துறியாமா, ஈவினிங் பிரேயர்ல வந்து தேசத்துக்காக ப்ரே பண்றியா, பிரேயர் பாயிண்ட்ஸ் எடுத்து நடத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து கண்ணுல தண்ணியோட வந்து திருப்பி முட்டி போட்டு கர்த்தர் நன்றி
நன்றி செலுத்தணும். அப்பா நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்களோட சித்தம் என்னப்பா, உங்க சித்தம் என்னப்பா, சொல்லுங்கப்பானா இப்போ கர்த்தர் வந்து சிஸ்டர் மூலமோ பிரதர் மூலமோ அழகா வெளிப்படுத்தினார். நீ வந்து தேசத்துக்காக உன்னை ஒப்பு கொடு, நீ ஜெபி, எத்தனையோ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபி, அவங்களுக்காக அழிகிற ஆத்துமாக்காக நீ உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சோ கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த கூடுகைக்காக நம்ம முகத்தை கூட பார்க்காம சிஸ்டரும் பிரதரும் ஃபெமினா சிஸ்டர்லாம் வாஞ்சியோட அவ்வளோ அன்பா அவ்வளோ வந்து போராடி நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம டெய்லி ஜெபிக்கணும். இந்த கூடுகை மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் என்னோட வாஞ்சை. கர்த்தர் இவ்வளவு அழகா எடுத்துட்டு வராரு பாருங்க. என்னுடைய எல்லா நிர்விசாரணத்தையும் ஒரு மாற்றி போட்டார். இந்த என்னோட எல்லா தடைகள் ஏதாவது ஒரு ரீசன், ஏதாவது ஒரு ஃபீவர் கோல்டு வந்துரும் இல்ல ஏதாவது எல்லா தடைகளையும் ஃபர்ஸ்ட் மாத்தினாரு. அவரோட சத்தத்தை கேட்க வச்சாரு. சிஸ்டர் பிரதரை கொண்டு இந்த தேசத்துக்காக ஜெபி அப்படின்றது அது அவருடைய திட்டத்தை வந்து நிறைவேற்ற கர்த்தர் பெரியவர். இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் வந்து இந்த கூடுகையில சேர்ந்து எனக்கு இந்த கர்த்தர் இந்த வாழ்க்கையில எனக்கு கொடுத்ததுக்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த சாட்சியை கர்த்தர் ஒருவருக்கே நான் சமர்ப்பிக்கிறேன். இயேசு மூலமே நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு நாள் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈவினிங் ப்ரேயர் நடத்துறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. வெளியே எங்கன்னா போனால் முடியலையே, யார்கிட்டையாவது பொறுப்பு கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திட்டம் தெரியுமா சொன்னார், பிரியா சாலமன்ட்ட கூட அந்த மக பொறுப்பாக நடத்துவா. அதனால தான் அவங்ககிட்ட கொடுத்தோம். கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக ஏஞ்சல் முரளி சிஸ்டர், நீங்கள் சாட்சி சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதா. பல நெருக்கமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் ஒரு இருளான மனாந்தரமான பாதை தான். அந்த பாதைகளுக்கு மத்தியில கடந்து வரும்போதுதான் எனக்கு இந்த கூடுகையினுடைய ஐக்கியம் எனக்கு கிடைச்சது. அதற்கு நான் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் இந்த கூடுகையில நான் கலந்து கொண்டேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த கூடுகையில கலந்து கொள்ளும் போதே ஆவியாருடைய வல்லமையான பிரசன்னத்தை என்னால முழுமையா உணர முடிஞ்சது. நான் என் ஆவிக்குள்ளாக நான் உணர்ந்து நான் சொல்லக்கூடிய காரியம் இது. உணர்ந்தேன். அது எனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது. வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் ஒன்னொன்னு என் இருதயத்துக்குள்ள இருக்கிற காயங்கள் ஆற்றக்கூடியதா இருந்தது. அதற்காக நான் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்கள், பல நெருக்கங்கள் மத்தியில வரும்போது கூட விசுவாசம் இருக்கும், விசுவாசத்தோடு இருப்பேன். ஆனாலும் அந்த விசுவாசத்துல ஒரு உறுதியற்ற ஒரு தன்மை. டக்குன்னு என்ன செய்யும், அந்த விசுவாசத்துல ஒரு கலக்கம் வரும். அப்ப அப்படியே ஒரு பதற்றம் இருக்கும். என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம். அது காலையில தொடங்குற அந்த எண்ணம், அதை இரவு படுக்கிற வரைக்கும் அந்த எண்ணத்துக்குள்ளேயே இருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிருபையினால இந்த கூடுகையில கலந்து கொள்ள தேவன் எனக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுத்தாரு. இந்த விசுவாசத்துல நான் நல்ல உறுதியா இருக்கேன். என் தேவன் ஆவிய பரிசுத்த ஆவியான தேவன் கிருபை கொடுத்தாரு. அதற்கான தேவன் நன்றியுள்ள இருதயத்தோடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு சிஸ்டர் எடுக்கும் போது கூட அண்ணால குறிச்சு எடுத்தாங்க. அண்ணால் வந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஒரு துக்கமுகமா இருக்கவே இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த நாள்லயே அவளுக்கு அந்த பதில் கிடைச்சிருச்சு. ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்துட்டாரு. நமக்கு ஒரு குழந்தையை கருத்து கொடுப்ப அந்த விசுவாசத்தோடு போய் சந்தோஷமா இருந்தா அப்ப தேவன் என்னோட இடைப்பட்டாரு. ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கருத்துல கொடுக்கிறோம். ஆனா திரும்ப சத்துரு என்ன பண்றோம், திரும்பவும் அந்த பாரத்தை நமக்குள்ள கொண்டு அழுத்தி திரும்ப அதையே நினைக்கிற மாதிரி இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய விசுவாசத்துல உறுதி இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தேவன் எனக்கு உணர்த்தினார். அன்னையில இருந்துதான் எனக்கு அதுல இருந்து என் தேவன் விடுதலை கொடுத்தாரு. அப்போ அந்த காரியத்தை கொடுத்துட்டேன். இனி ஆண்டவர் எந்த காரியம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ள வல்ல உங்க கருத்துல நான் கொடுத்துறேன். பயணி இந்த பாரம் எனக்கு வேண்டாம், நீங்க எப்படி நடத்துறீங்களோ அப்படி நடத்துங்க, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு அன்னைக்கு தேவன் என்னை ஒப்பு கொடுக்க வச்சார். அதற்காக நான் தேவன் நன்றியுள்ள இருதயத்தோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமில்ல, ஜெப கூடுகையில கலந்து கொள்கிற வரையில அநேக ஆவிக்குரிய காரியங்களை என்னோட ஆவியில நான் உணர்ந்தேன். அதையும் நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட காலையில ஜெபம் நடத்திட்டு இருக்கும் போது ஆராதனை வேலையில ஆவியில நான் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது எப்படி இருந்தாலும் என்னுடைய பக்கத்திலேயே யாரோ 2 பேர், அது எனக்கு ஆவிக்குள்ள நான் உணர்றேன், அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறதா, போராடிக்கிட்டே இருக்கிறதா என் ஆவியில உணர்ந்தேன் நானு. அப்போ அந்த டக்குன்னு அந்த போராட்டம் நின்ற உடனே ஒரு என்னுடைய ஆவியில, நான் ஆவிலன்னு சொல்றதை விட நான் நேர்லயே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்த மாதிரியே நான் உணர்றேன். ஒரு குழந்தை
அந்த போராட்டம் முடிஞ்ச நிமிஷமே ஒரு குழந்தை அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து வருது. அது நடந்து எங்க வருதுன்னா, அது வேற எந்த இடத்துக்கும் அந்த குழந்தை போல, நேரா அந்த ஜெப சத்தம் கேட்கிற, அந்த ஆராதனை சத்தம் கேட்கிற அந்த இடத்தை நோக்கி அந்த குழந்தை அப்படியே வரது. என்னோட உண்மையிலே ஒரு குழந்தை நம்மளை தொட்டு நடந்து நம்ம கிட்ட வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் உணர்ந்தேன். அப்போ எனக்குள்ள என்ன நான் உணர்த்தப்பட்டேன்னா, தேவன் வந்து கிரியை செய்யறார். இந்த கூடுகையில கலந்து கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கண்டிப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே தேவன் வந்து பிரத்யட்சமா கிரியை செய்கிறாருங்கிறத நான் உணர்ந்தேன். அப்ப அந்த குழந்தையை குறிச்சு நான் என்ன நினைச்சேன்னா, அது ஒரு ஜெயம். ஆண் பிள்ளைன்றா அது ஒரு ஜெயம். அப்ப ஜெயத்தை தேவன் வந்து கொடுக்கிறாரு. இந்த கூடுகையில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஜெயத்தை கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கிறாரு. அதை நான் வந்து உணர்ந்தேன். ரொம்ப எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் வந்து இந்த ஜெப கூடுகையில பிரத்யட்சமா கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்போ இன்னைக்கு கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா அந்த ஜெப கூடுகையில சொல்லக்கூடிய அந்த சாட்சிகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகம் வந்தது. அதாவது உன்னத பாட்டுல ஆண்டவர் சொல்ற, அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் உத்தரிக்கப்பட்ட கிணறும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். அப்போ இந்த கூடுகையை தேவன் இப்படியே ஆசீர்வதிக்கிறாரு. இந்த கூடுகையில கலந்து கொள்கிற நம்ம எல்லாரும் இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் இப்படி ஒரு முத்தரிக்கப்பட்ட கிணறாகவும் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைக்கப்பட்ட நீருற்றா நம்ம முத்திரை போட்டு தேவன் அடைச்சி பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிக்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புறாருங்கிறத நான் உண்மையிலே நானுடைய ஆவிக்குரிய ரீதியில நான் உணர்ந்து கொண்டேன். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த கூடுகையில செய்யணும். அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவன் எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்துவார்னு நான் தேவனை விசுவாசிக்கிறேன். இந்த கூடுகை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடுகையில வசனத்தை கொடுக்கிற அக்காவையும் பிரதர் அவங்க எல்லாம் தேவன் அதிகமா ஆசீர்வதிக்கணும். உண்மையில இது பெரிய ஒரு ஊழியம். அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, இது வந்து மனுஷரால் உண்டானது இல்ல, இது பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்டது. அதை நான் என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் உண்மையாகவே நான் உணர்றேன். உண்மையிலே இது மனுஷரால் உண்டான கூடுகையே இல்லை, இது என் தேவாதி தேவனால் உண்டான கூடுகை. இந்த கூடுகையில கலந்து கொள்ளக்கூடிய கிருபையும் பாக்கியத்தையும் கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்னும் அந்த ஜபத்தை எடுக்கிற இந்த கூடுகையை நடத்தி கொடுக்கிற அக்காவையும் பிரதரையும் தேவன் அதிகம் ஆசீர்வதிக்கணும். அவங்க குடும்பத்தெல்லாம் தேவன் வேலி அடைக்கணும். அந்த உன்னத பாட்டுல சொன்ன அந்த வசனத்தின் படி தேவன் முத்திரை போடணும், மறைவு கட்டணும். தேவன் வந்து அப்படி மறைவு கட்டி முத்திரை போட்டு வேலி அடைச்சு அவங்களையும் இந்த கூடுகையில கலந்து கொள்ள நம்ம எல்லாரையும் தேவன் பாதுகாக்க உண்மை உணர இருக்கிறபடினால நான் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை தேவனுடைய ஏசப்பாவோட ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும்படியா அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அடியாளுடைய சாட்சியை பிடிக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தது பியூலா சிஸ்டர். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஆண்டு சாட்சியா வைத்ததுக்காக நான் ஆண்டு ஸ்தோத்திரிக்கிறேன். முதல்ல நான் ஃபெமினாத்திக்கு நன்றி சொல்லணும், ஆண்டுக்கு அடுத்தது. ஏன்னா அவங்கதான் என்னை வந்து இந்த கூடுகையில ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் இங்க வரும்போது பயங்கர டிப்ரெஷன். எனக்கு பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த டிப்ரெஷன்ல இருந்து ஆண்டு என்னை வந்து வெளியே கொண்டு வந்தாரு. கர்த்தர் வந்து எப்படின்னா, நான் 2 வாட்டி ஆண்டியை பார்த்து அவங்க வீட்டுக்கு நாங்க போய் ஜெபிக்க கிருபை செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எங்களோட மேரேஜ் டே வந்து இருந்தது. அதுக்காக ஆண்டி அங்கிள் கிட்ட போய் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாம் போனோம். போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வர்றதுதான் பிளான். ஆனா ஆண்டு நினைச்சது வேற ஏதோ. அங்க போய் ஆண்டி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர போராட்டங்க. விச் கிராஃப்ட்னா எங்க வாழ்க்கையில 14 வருஷம் விச் கிராஃப்ட்ங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நாங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில தான் நான் வளர்ந்தேன். பிறந்தோம், ஜபிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனா அந்த பில்லி சூனியங்கிற ஒரு வார்த்தை வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படியெல்லாம் இருக்குதா என்னது. எங்க மாமனார் வந்து எனக்கு 2010ல மேரேஜ் ஆயிட்டு 2011ல எங்க மாமனார் வந்து விச் கிராஃப்ட்னால இறந்துட்டாங்க. அப்ப வந்து ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க. அப்ப கூட என்னால பிலீவ் பண்ண முடியல. அந்த 14 வருஷத்துலயும் நாங்க வந்து பில்லி சூனிய கட்டனா அப்படி ஒரு பில்லி சூனிய கட்டல நாங்க வந்து இருந்தோம். அந்த டைம்ல 2017 எனக்கு ஃபெமினா அத்தை வந்து எனக்கு எங்க கூட ஜாயின் பண்றாங்க. என்ன நிறைய விதத்துல ஆவிக்குரிய விஷயத்துல அபிஷேகத்துக்குள்ள நடத்துனது எல்லாமே எங்க அத்தை தான். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு 1.5 வருஷமா ஆன்ட்டியை தெரியும். சோ ஆன்ட்டியை பார்க்க போறோம், அங்க போய் ஜெபிக்க போறோம். வித்தியாசமா ஜெபம் இருந்தது. அங்க வந்து அவ்வளவு சத்ரு போராட்டம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. எப்படின்னா
இவ கூட எதுக்கு வாழற, நீ எனக்கு வந்து என்னோட வெயிட் வந்து 124 kg, நான் வெக்கப்படல. எனக்கு அது வந்து பயங்கர டிப்ரெஷன். அதனால நான் மன உளைச்சல் வந்து அளவே இல்லாத ஒரு மன உளைச்சல். எதுக்காக அப்படி வெயிட் கெயின் ஆச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியாது. அதனால சுத்தி பயங்கர ப்ரெஷரு. அப்போ அந்த சத்ரு வந்து ஆன்டி ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுது, இவ கூட இன்னும் எப்படி வாழற, இவளை விட்டுட்டு போலையா அப்படின்லாம் கேக்குது. அப்போ ஆன்டி சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாங்க, ஜெபிக்கும் போது உங்க வீட்டுல ஜோம் பண்ணிட்டு சாப்பிடு எதுனாலும். நான் வந்து என் மாமியார் கூட இருந்தேன், தாம்பரத்துலதான் இருந்தேன் அந்த டைம்ல. 3 years எங்க மாமியார், எங்க ஹஸ்பண்ட் கூட 4 பேர் இருந்தாங்க. எந்த பசங்களும் அவங்க கூட இல்ல, எல்லாம் தனித்தனியா வேலை விஷயமா இருக்காங்க. அப்ப என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, அம்மா தனியா இருக்கிறதுனால நம்ம அங்க தாம்பரம் வீட்டுல போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போனோம். அங்க போனதுல இருந்தே எங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. சோ அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. 2வது அடுத்த ஏப்ரல் லாஸ்ட்ல நான் ஆன்டி வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல நான் திருப்பி ஆந்திர வந்து 2வது வாட்டி ஆன்டி வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு போக கிருபை செஞ்சாரு. எப்படின்னா, மே லாஸ்ட் எங்க ஜெசியத்தை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக எங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச உடனே பியூலா நம்ம ஆன்டி வீட்டுக்கு போவோமா, ஆன்டி ஃப்ரீயா இருந்தா, நம்ம கடல் சித்தமா இருந்தா நம்ம ஆன்டியை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் ஆன்டிக்கு ஃபோன் பண்றோம். ஆன்டி அங்கிளும் சொன்னாங்க வாமா அப்படின்னு சொல்றாங்க, 1 மணிக்கு மேல வாங்கன்னு சொல்றாங்க. அந்த டைமும் நாங்க எல்லாரும் ஃபேமிலியா போறோம். அங்க ஜெபிக்கிறாங்க ஆன்டி. அப்போ நான் எதிர்பார்க்கல என்ன மாதிரியான காரியங்கள் நடக்கும், எதுவுமே நான் எதிர்பார்த்துட்டே போல. ஆனா ஜெபிச்சுட்டு போனோம். அந்த டைம் பெட்டி சிஸ்டரும் காட்ஸ் கிரேஸ்ல நாங்க அந்த இடத்துல இருந்தாங்க. நாங்க பார்க்க ஆண்டு கிருபை செஞ்சாரு. அந்த டைம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அப்பவும் பயங்கர போராட்டம். எனக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, என் பொண்ணுக்கும் ப்ரேயர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவளுக்கும் நிறைய விச் ட்ராப்ல அவளும் ப்ரேயர் பண்ண விழ ஆரம்பிச்சிட்டா. அப்ப என்னோட அங்கிள் சொல்றாங்க, எல்லாம் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அங்கிள் ஆன்டி எல்லாருமே சொல்றாங்க, இனி அந்த இடத்துல இருக்காதம்மா, வெளியே வந்துரு. வெளியே வர்றது வந்து ஈஸியான காரியமே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மானா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். எப்படி நம்ம தனியா விட்டுட்டு வர்றது, என்ன சொல்றது, வெளியே வர்றதுனா வெளியே அப்படியே சென்னைக்குள்ளேயே நம்ம வெளியே போனாலும் பிரச்சனை ஆகுமே, எதனால வெளியே வராங்க என்ன. ஏன்னா என்னோட விச் கிராஃப்ட், உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்ற வசனம் வந்து எங்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கும். அதனால எப்படி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக கொஸ்டின்ஸ். ஆனா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தே ஆகணும் அந்த டைம்ல அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப ஃபெமினாத் எனக்கு ஃபோன் பண்ணி, பியூலா நீ வெளியே போயிரு, வெளியூருக்கு போயிரு. அப்ப என் ஹஸ்பண்ட் விப்ரோல ஒர்க் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல விப்ரோ ஆஃபீஸ் இருக்கு, இன்னொரு ஆஃபீஸ் குர்கான்ல இருக்கு. குர்கான் நம்மளுக்கு மொழி தெரியாத இடம், அங்க போனா கஷ்டம். சோ அந்த ஒரு டைம்ல வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவிட் முடிஞ்ச டைம்ல எல்லாம். அப்ப நாங்க வந்து ஆஃப் பண்ணல, கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வரணும்னு நாங்க ஆஃப் பண்ணல. ஆனா திருப்பி இப்ப குடுக்கறது இல்ல பியூலா அப்படின்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். அவங்களுக்கு வந்து என்னன்னா, அம்மா கிட்ட நம்ம எப்படி சொல்றது, நம்ம விட்டுட்டு எப்படி போறது. அப்புறம் நான் ஒண்ணுமே சொல்லல, நாங்க எல்லாரும் ஜெபிச்சுட்டு தான் இருந்தோம் எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, சரி நம்ம விப்ரோ ஆஃபீஸ் வேணா, கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வேணா நம்ம போட்டு பார்க்கலாம், கிடைச்சதுன்னா நம்ம போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கிடைக்க வாய்ப்பே இல்ல. எங்க அத்தை எல்லாரும் நாங்க எல்லாரும் ஜெபிச்சுட்டே இருக்கோம். எல்லாமே இப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்குது. உடனே அவங்க மேனேஜர் சொல்லிட்டாங்க, நான் அப்ளை பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 2 பசங்க, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, இன்னொரு பையன் வந்து 1st ஸ்டாண்டர்ட். 2 பேரையும் MCCல போட்டிருந்தேன் நானு. அவங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் செட் ஆயிடுச்சு. என் பசங்க கிட்ட எல்லாம் நான் எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி டிரான்ஸ்பர். ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு பொண்ணுக்கு. ஏன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரியாது, அழுவா. அவங்க கசின்ஸ் எல்லாரும் விட்டுட்டு எப்படி வர போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் செட் இருக்கு அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் எனக்குள்ள இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரம், நீங்க மூஞ்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாது, அவங்களோட ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ இரிட்டேட்டபிளாவே இருப்பாங்க. என்ன பண்றதுனே தெரியல, என்ன ரிசப்பா பண்றதுன்னு தெரியாம கோயம்புத்தூர்ல தான் அம்மா வீடு எல்லாம் இருக்கு. சோ நாங்க அங்க வந்தாச்சு. வந்துட்டு சரி, இங்க ஒரு ஸ்கூல்ல நம்ம ஜோம் பண்ண, இசப்பா இந்த ஸ்கூல்ல கிடைச்சதுன்னா உங்க சித்தம், நாங்க இங்க வந்துடும். எல்லாமே மே லாஸ்ட்ல நடக்குது. June 13th ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல போய் கேக்குறோம், இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி நீங்க என்ட்ரன்ஸ் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க, பையனுக்கும் பொண்ணுக்கும். இன்டர்வியூ என் பொண்ணு எக்ஸாம் எழுதுறா. நான் செலக்ட் ஆக மாட்டேன், நான் நல்லா எழுத மாட்டேன், அவ ஒரு சைடு போராட்டம் பண்றா. அப்ப நான் ஜோம் பண்ணிட்டே இந்த இசப்பா, நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க தானே வெளியே போகணும்னு சொன்னீங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த இன்டர்வியூலயும் பையனும் கிளியர், என் பொண்ணும் கிளியர். எல்லாமே ஒன் வீக்ல நடக்குது இந்த அற்புதம். ஏன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாதுங்க, கண்டிப்பா வெளியே வரவே முடியாது. ஆனா எப்படி ஆச்சரியமா அன்று என்ன வெளியே கூட்டிட்டு வந்தாருன்னு இன்ன வரைக்கும் நினைக்கிறேன். அது பெரிய அற்புதம்.
அந்த வீட்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வந்து என் பொண்ணும் பசங்களும் இந்த ஸ்கூல்லயே ஜாயின் பண்ணி கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கரெக்டா ஸ்கூல் திறக்கும் போதே அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. பிளஸ் அது போக என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறிட்டாங்க. அந்த திங்ஸ் அந்த பழைய காரியங்களை யோசிக்கிறது இல்ல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜெபிச்சு அவங்க ஒரு தனி டைம் எடுத்து அவங்க பிரேயர் பண்ணி அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. பிளஸ் என் பொண்ணு எந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா, அம்மா நானும் உங்க கூட சேர்ந்து ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க மாறி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் என் தேவன் என் வாழ்க்கையில செஞ்சு கொண்டு இருக்காங்க. பிளஸ் இன்னொரு விஷயம், என் வாழ்க்கையில இங்க வந்ததுக்கு அப்புறமும் பயங்கர டிப்ரெஷன். ஏன்னா நிறைய தேவைகள், நிறைய எப்படி சந்திக்க போறோம், பண தேவைகள், அந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஆன்டி போன் பண்ணது திடீர்னுட்டு, பியூலாமா ஆண்டவர் உனக்கு போன் பண்ண சொன்னாரு, இது கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அது வரைக்கும் நான் ஒண்ணு ஃபெமினாத்திக் போன் பண்ணி ஏதாச்சும் வைன் பண்ணிட்டே இருப்பேன், நான் புலம்பிட்டே இருப்பேன், அத்தை இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பேன். அன்னைக்கு ஆண்டி என்னெல்லாம் என் மனசுல எதெல்லாம் நினைச்சு நான் குறிச்சு கவலைப்பட்டனோ ஒரு வார்த்தை மாறாம அந்த வார்த்தைய நினைச்சு அந்த ஒரு வார்த்தை மாறலங்க. உண்மையா சொல்றேன், அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டு நான் இருதயத்துல நினைச்சிருக்க உள்ளின் தெரியுங்கள் ஒன்னொன்னே அவர் எவ்வளவு அழகா அறிஞ்சிருக்காருன்னு உண்மையா நினைச்சேன். அந்த நாள்ல நான் விட்டுட்டேன். ஒரு நாள் கூட என் தேவன் என்னோட இவ்வளவு ஒரு சின்ன விஷயத்த கூட யோசிச்சு ஒருத்தர் மூலமா சொல்ல முடியும்னா என்னோட தேவை எல்லாம் அவர் சந்திச்சுக்குவாருன்ற அன்னைக்கு விசுவாசிச்சேன். இன்ன வரைக்கும் நான் கவலைப்படல. இன்னைக்கு என் வெயிட் குறைஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல, ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல. ஆண்டு செய்வார்ன்ற விசுவாசத்தை ஆண்டு எனக்கு கொடுத்திருக்காரு. பிளஸ் அது போக இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. குளோரி சிஸ்டர் இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் கடந்து வந்துட்டேன்னா இல்ல, ஆனா அந்த தண்ணீர் அந்த பாதையில நடந்து போகிறதுக்கு ஆண்டு பலத்தை கொடுத்திருக்காரு. அந்த சோர்வுல இருந்து மாற்றி கொடுத்திருக்காரு. ஜெபிக்கும் போது ஆண்டு எல்லா தடைகளையும் உடைத்து போடுவாருங்கிற ஒரு விசுவாச வைராக்கியத்தை ஆண்டு கொடுத்திருக்காரு. நம்ம நிறைய மாற்றங்களை என் ஃபேமிலியில நான் பார்த்துட்டு இருக்கேன். அதற்காக நான் ஆண்டரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜெப கூடிகைக்காக நான் ஆண்டரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா நான் அவங்களை ரொம்ப அட்மைர் பண்ணுவேன். ஃபெமினாட்டியும் சரி, ரெஜினாட்டி எவ்வளவு டெடிகேட்டடா அவங்க இருக்காங்க. நம்மளால அப்படி இருக்க முடியுமா? அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கும் நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அப்படி எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். நான் என் வாழ்க்கையில யாரையுமே இன்ஸ்பிரேஷனா எடுத்தது இல்லை. ஆண்டருக்கு அடுத்தது இவங்களதான் நான் பாக்குறேன். இப்படிப்பட்ட ஒரு கூடுகையில ஆண்டு நம்மள வைத்திருக்காருன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் நம்ம எல்லாருக்கும். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியா வைத்ததுக்காக ஆண்டரை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி ஏசப்பா. ஆமென். ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் இந்த சாட்சியை காத்துக்கொள்வாராக. அடுத்தபடி அந்த ஆரம்பத்தில் அந்த குரூப் ஆரம்பித்த புதுசில் ஒரு நபரை இந்த குரூப்பில் இணைச்சாங்க. இணைக்கும்படியாக ஃபெமினா சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தேன். அது பேர் பார்த்தா அபின்னு இருந்துச்சு. அப்போ ரொம்ப நாள் நினைப்பேன், இந்த அபின்னு ஒருத்தவங்க சேர்த்து விட்டாங்க, வர்றதே இல்லை, இந்த கூட்டத்துக்கு வர்றதே கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். நானும் கேட்பேன், இது அபின்னு யாரையோ சேர்த்து விட்டாங்க ஃபெமினா சிஸ்டர், அவங்க வர்றதே இல்லை, யாருன்னே தெரில அப்படின்னு. ஒரு நாள் ஃபோர்ஸ் பண்ணி யாரோ கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல். அன்றைக்கி வந்தது தான் அபி. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் கூட நின்னது கிடையாது. ஆண்டவர் தொட்டார். இந்த குரூப்புக்கு ஆண்டவர் அவரை ஹோஸ்ட்டாக வச்சுருக்கிறார். அதற்காக நான் கட்டுற நன்றி செலுத்துகிறேன். அப்படி ஒன்று சாட்சி சொல்லுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சொன்ன மாதிரி இந்த ப்ரேயர் மீட்டிங் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்க அம்மா, சித்தி, ஃபெமினா சித்தி எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி கால் மேல கால் பண்ணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் சேர வச்சாங்க. ஆனா ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அவங்க என்னை சேர்த்ததுனாலதான் என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ். நான் ப்ராட்டப் எல்லாமே கிறிஸ்டியன் ஃபேமிலியா இருந்தாலும் என்னோட ப்ரேயர்ஸ் அந்த அளவுக்கு வல்லமை இல்லைன்றது நான் இந்த ப்ரேயர் குரூப் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். வசனத்தை வச்சு எப்படி சொல்லி ஜோம் பண்ணோம். ஒரு வசனமும் அந்த டே ஃபுல்லாவே ஏசப்பா அந்த வசனம் நம்ம கூட பேசுற மாதிரிலாம் நிறைய தடவை எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. என்னோட பேபி பிறந்ததுல இருந்து நிறைய சாட்சிகள் இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலரா இந்த குரூப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஏன்னா நான் இப்போ ஒரு 2 வீக்ஸா நான் 3 வீக்ஸ் ஆகுது நான் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கேன். அந்த ஒர்க் நான் போக ஆரம்பிச்சதே அதுவே ஒரு பெரிய ஒரு சாட்சி தான். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்றேன். இந்த மாதிரி என்ன ஏசப்பா, எனக்கு வயசாயிட்டே இருக்கு, நான் பாப்பா பிறந்துச்சு, நான் ரொம்ப கெரியர்ல கேப் விட்டுட்டேன், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும், நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மனசுக்குள்ள அது ஒரு 2-3 வாரமா ஒரு போராட்டமாவே இருக்கும்போது ஏசப்பா என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்றதுக்காக எனக்கு சொன்னாங்க.
நான் இது வரைக்கும் எந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருமே அட்டன் பண்ணதில்லை இந்த குரூப் ஜாயின் பண்ணி. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் அட்டன் பண்ணுறேன். என்னன்னு தெரியல, திடீர்னுட்டு அட்டன் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து நான் என்னோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறேன், நாக்கிரியில் போடுறேன். உடனே எனக்கு அன்னைக்கு ஆஃப்டர்நூனே எனக்கு ரிப்ளை வருது, இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்குது நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்வியூ போனால் அதுவுமே பெரிய சாட்சி. நான் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் வந்து செலக்டட் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போதான் வந்து ஏசப்பா வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவரால் முடியாத ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. அவரை நம்ம வந்து இன்னும் நிறைய ரெஃபரன்ஸோட நம்ம அவர்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். இப்போ ஒர்க்கில் கூட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் பேக் ஆஃப் த மைண்டில் ஒரே ஒரு விஷயம்தான், அவர் என் கூட இருக்காரு, அது போதும் அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் நான் ப்ரேயரில் மெச்சோர்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து சிஸ்டரோட அந்த வார்த்தைகள், பிரதரோட, இவங்க எல்லாரோட அந்த நமக்கு எடுத்துட்டு வர ஒரு நாள் அந்த எடுத்துட்டு வர வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எல்லாமே ஏசப்பாவோட சமூகத்துல இருந்துதான் நமக்கு வருதுன்னும் போது அது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். சில நேரங்கள்ல எல்லாம் எனக்கே சொல்ற மாதிரி இருக்கும் சில வார்த்தைகள்லாம். அந்த அளவுக்கு ஒரு வெல் ப்ரிப்பேர்டா இருந்தா கூட இந்த அளவுக்கு டச் ஆகுமான்னு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த அவங்க கொடுக்குற மெசேஜ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் வரணும்ன்றதுதான் என்னோட அடுத்த ப்ரேயர். நான் இந்த ப்ரேயர் குரூப்க்கு வந்து நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கேனோ இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்றதுதான் என்னோட டெய்லி ப்ரேயரா இருக்கு. என்னோட சாட்சி எல்லாருக்கும் பிளஸ்ஸிங்கா இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த ப்ரேயர் குரூப்ல ஜாயின் பண்ணணும், இன்னும் பிளஸ்ஸடா இருக்கணும் அப்படின்னு ஏசப்பாவை கேட்டுக்கிறேன். ஆமீன் ஆமேன் 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 ஆமேன். அபிக்கு சின்ன வயசு தான், 27 28 வயசு தான் இருக்கும். அதுக்குள்ளே வயசாயிடுச்சா? இல்லை, நமக்கு வயசே கிடையாது. நம்முடைய வயதை கர்த்தர் வாழ வயது போல திருப்புவார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள் ஒவ்வொருவரும், ஆண்டவரின் வயதை வாழ வயது போல திருப்புவார். எங்களுக்கே என்ன வயசாகல, நாங்களே இளமையாக இருக்கிறோம். உனக்கு என்ன வயசாயிடுச்சு? நீ அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் உன் வயதை வாழ வயது எப்போவுமே அந்த 25 வச்சுருப்பார் ஆண்டவர். அப்படியே அறிக்கை செய்யுங்க, அப்படியே ஆண்டவர் நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தபடியாக எங்களுடைய ஆரம்ப காலத்திலேருந்து எங்களோடு கூட பயணிக்கிற ஒரு நபர் சில்வியா, கேன் யூ ஷேர் யுவர் டெஸ்டிமனி? சொல்றேன். ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் நான் ஆரம்ப பீரியட்ல நான் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வேலை நிமித்தம் காரணமாக அது டைம் எனக்கு செட் ஆகாததுனால நான் வரதில்லை. பட் எனக்கு ரெஜினாக்கா மூலமா ஆண்டவர் என் வாழ்க்கையில நிறைய செஞ்சிருக்காங்க. க்ளோரி ஃபர்ஸ்ட் க்ளோரி சாட்சி சொல்லியிருப்பாங்க, கேட்டிருந்திருப்பீங்க. க்ளோரியும் நானும் கோ சிஸ்டர்ஸ் தான், ஒரே வீட்டில தான் இருக்கோம். க்ளோரியோட ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்டும் பிரதர்ஸ். ஸோ இந்த வீட்டில் வந்து 21ல வந்து ரெஜினாக்கா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அப்பத்துல இருந்து எங்களுக்கு ரெஜினாக்காவை தெரியும். ஸோ ஆண்டவர் அன்னைக்கு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா எங்க 2 பேரையும் தூக்கி விடுறதுக்காக தான் வந்து நம்ம ஆண்டவர் நம்மளை கை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறபடினால தூக்கி விடும்படியாக ஒரு நபரை ஆண்டவர் அனுப்புனாரு. அன்றைக்கு ரெஜினாக்கா வந்து எங்களுக்கு ஜெபிச்சு அதுக்கப்புறமா ஒரு ஃபெலோஷிப் எங்களுக்கு காட்டினாங்க. அந்த ஃபெலோஷிப் மூலமா நாங்க நிறைய அதுலயும் ரெஜினாக்கா தொடர்ந்து வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் வந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக ரெஜினாக்கா ஒரு நாள் ஜெபிச்சாங்க. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவதான். பட் அது வந்து இன்னும் ஆண்டவர் வந்து அந்த அபிஷேகத்தை வந்து ரெனியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசையா வாஞ்சியா இருக்கும்போது ஒரு நாள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை குறிச்சு வந்து ரெஜினாக்கா பேசிட்டே இருந்தாங்க. அவங்க பேசிட்டே தான் இருக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அந்த நாளை மறக்கவே முடியாது. என்ன மீறி வந்து என்னுடைய நான் டங்ஸ் பேசுறவதான் அந்த டங்ஸ் வித்தியாசமா இருந்துச்சு. என்னுடைய அந்நிய பாஷை பாத்தீங்கன்னா வித்தியாசமா நான் பேசுறேன். என் பாஷை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருந்துச்சு என்னுடைய டங்ஸ். ஸோ பயங்கரமா பாஷைகள் மாறுச்சு. ஸோ அன்னைக்கு வந்து என் தேவன் ஒரு முன்குறித்த நாளா இருந்தது. என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பீரியட் ஒரு டிரான்சிஷன் கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா நான் ஆண்டவரை பார்த்த விதம், ஆண்டவரை அறிந்து கொண்ட விதம் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப அழகா நடத்தினாங்க. இன்னொரு நாள் கூட பாத்தீங்கன்னா
அதே மாதிரி ஒரு நாள் நான் சோர்ந்து போய் ஒரு நைட்டு வந்து 12 o'clock ப்ரேயர் அந்த ஃபெலோஷிப்ல நடக்கும். அப்ப வந்து நான் அத ப்ரேயர் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சேன், அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி இல்ல, என்ன மனமடிவாக்குற மாதிரி என்னுடைய மதரின்ல வந்து பயங்கரமா பேசிட்டாங்க. நான் ரொம்ப ஹர்ட் ஆகி ரொம்ப மனமடிவா ஆயிட்டேன் அன்னைக்கு நானு. சோ அன்னைக்கு தான் திடீர்னு கால் பண்ணிமா ப்ரேயர் இருக்கு வரியான்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 o'clock நான் ஜாயின் பண்ணேன். அப்போ ரெஜினாக்கா இருந்தாங்க. பட் ரெஜினாக்கா வந்து அன்னைக்கு லீட் பண்ற மாதிரி இல்ல போல. திடீர்னு வந்து ரெஜினாமா வந்திருக்காங்க, அவங்கள லீட் பண்ண சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது ரெஜினாக்காவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ரெஜினாக்கா ஆரம்பிச்சு அவங்க பேசினது பாத்தீங்கன்னா ஏசாயா 51வது அதிகாரத்துல இருந்து பேசினாங்க. ஏசாயா 51ல என்ன பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் வேதத்தை அறிந்திருக்கிறவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் எடுத்து அதை வாசிச்சிடுறேன். சாரி, ஏசாயா 9வது வசனம் 7வது வசனத்துல இருந்தே சொல்றேன். நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க வந்து அவங்க யார் என்ன வேணா உங்களை பேசிட்டு போட்டோம், உங்களுடைய இருதயம் வந்து தேவனுடைய வசனத்தினால நிரப்பப்பட்டிருந்தது அப்படின்னா மற்றவங்க உங்களை தூஷிக்கிற தூஷணமான வார்த்தைகள் வந்து உங்களை வந்து மேற்கொள்ளாது, அதுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. சோ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே நம்மளை பார்த்து அட்ரஸ் பண்ணும்போது எவ்வளவு அழகா அட்ரஸ் பண்றாரு. சோ அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது யார் நம்மள என்ன பேசினாலும் சரி, தப்பா பேசினாலும் சரி, ஹர்ட் பண்ற மாதிரி பேசினாலும் சரி, நம்ம கண்டிப்பா அதை பாதர் பண்ணவே மாட்டோம். சோ எனக்கு இது பயங்கரமா அக்கா சொல்ல அப்படியே எனக்கே பேசுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா சொல்ல நான் ஒரு விஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிதான் ஒரு 3 days முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு என் தலைமையில கை வைக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, உன் மேல ஒரு விசேஷத்த அபிஷேகம் இருக்கு, இன்னும் 3 நாள்ல உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா போராட்டம் பிரச்சனை தான். ரெஜினாக்காக்கும் தெரியும், அங்கிளுக்கும் நல்லாவே தெரியும். சோ இன்ஃபேக்ட் அன்னைக்கு கூட எனக்கு வந்து என் மதரின்ல சொன்னல ரொம்ப மனமடிவா பேசிதான் என்ன அமிச்சாங்க. சோ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருடைய வார்த்தை டேரிங்கா வந்து எனக்கு கன்சோல் பண்ணுச்சு. சோ நான் அப்படியே ஆண்டருக்குள்ளாக ஓகே ஆண்டர் நம்மகிட்ட பேசுறாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் கண்ணை மூடிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கால் நான் பாக்குறேன். பெரிய கால் வந்து அப்படியே நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கால் நடந்து வரும். பட் வழியில என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பாம்பு இருக்கும் பாத்தீங்களா, ஒரு கொடை மாதிரி பாம்பு, நிறைய தலை பாம்பு மாதிரி நிக்குமே, அந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்கு. அப்ப நான் கேக்குறேன், ஐயோ இது என்னது இது, அப்ப இந்த கால் வந்து அதை அழிச்சிருமா, இந்த கால் வந்து அப்ப மிதிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மனசுக்குள்ள அந்த விஷயம் பார்த்து கேட்டுட்டே இருக்கேன். அக்கா வாயில இருந்து வந்த வாசனம் அடுத்தது, எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த விஷயம் பாக்குறேன், அக்கா வாயில இருந்து இந்த வார்த்தை வருது. சோ வலு சர்பத்தை மிதிக்கிற அந்த அபிஷேகம், நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, சர்ப்பங்களை மிதிக்கவும் அவர் சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் ஆண்டு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்ல. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய கால் தான். அந்த பெரிய தேவன் பிசாசனுடைய தலையை நசுக்கின அவனுடைய அதிகாரங்களை உறிந்து கொண்டு அந்தரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால நமக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு. இதை பார்க்கும் போது எனக்கு இது சொல்லும் போது அக்கா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சோ அந்த ஆண்டவர் அந்த கிருபை அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள அது கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த ஒருத்தர் சொல்லிட்டு போனார், 3 நாள் அது உனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அக்கா மூலமா இது கன்ஃபார்ம் ஆகுது. சோ இப்படியாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கா மூலமா எனக்கு ஆண்டவர் வந்து எப்படி சொல்றது, நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்டிருக்காரு, பேசிருக்கிறாரு. சோ நான் உண்மையாவே தேவாதி தேவனை I thank God for ரெஜினாக்கா and I praise God for ரெஜினாக்கா. ஆனா நான் அதுக்கப்புறமா இந்த பிரேயர் நான் ரெகுலரா வந்ததுல மண்டே எனக்கு லீவ், மண்டே வருவேன். சம்டைம்ஸ் மண்டே கூட எனக்கு காலேஜ் வச்சிடறாங்க. சோ நான் ரெகுலரா இங்க இல்ல, அதனால நிறைய பேருக்கு தெரியாது. பட் ரெஜினாக்காவும் அங்கிளும் உண்மையாவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க மூலமா நாங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் ஆரம்ப காலத்திலேருந்து சில்வியா சிஸ்டர் நம்மளோட கூட இருந்தாங்க. அவங்களுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன்.
இன்னும் நிறைய சாட்சி இருக்குது. ஆனால் டைம் இல்லை, பாஸ்டர் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட டைம் கொடுத்தாகணும். ஆனால் கடைசி ஒரே ஒரு சாட்சி, ஃபெமினா சிஸ்டர் இந்த ஜெபக்கூடைக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அவங்க தான் எல்லாருக்காகவும் ரொம்ப பாடுபடுவாங்க. யாரையும் ஒருத்தர் பார்த்தது கிடையாது. ஆன்லைனில் சத்தம் மட்டும்தான் கேட்கும். நாங்களே 2 தடவை தான் ஃபெமினா சிஸ்டரை பார்த்துருக்குறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஒவ்வொருக்காக ரொம்ப ஆர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு டெடிக்கேட்டட் லைஃப், ஒரு ப்ரேயர் லைஃப். அவங்களுடைய சாட்சி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவாங்க நினைக்கிறேன். சொல்லிட்டோன்னே பாஸ்டர் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்மளுடைய கர்த்தர்கள் நடத்துவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல ஆண்டவர் என்னையும் ஒரு சாட்சியா இந்த இடத்துல வைத்ததுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். நானும் ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருக்கேன். ஃபாதர் பெர்ஃபான்ஸ் அவங்களுடைய கிளை சபைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனாலும் என் மகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா குழந்தை இல்லை. அதனால ரொம்ப அதிகப்படியான சோர்வுக்குள்ள நான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர முடியாம ரொம்ப பயங்கரமான ஒரு சோர்வுக்குள்ள நான் இருக்க ஆரம்பிச்சேன். மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியல. நான் ரொம்ப மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு விருப்பப்படுவேன். பட் இந்த காரியம் என்னை அதிகமா அழுத்த ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல என்னால முன்னேற முடியல. எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அந்த ஜபத்துல ஒரு கடைசியில ஒரு விரக்தி எனக்கு என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. இதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியல. அப்பதான் என் மக அக்கா வீட்டுக்கு அந்த சைட்ல தான் இருக்காங்க. உடனே ஒரு நாள் அங்க பிரேயர் மீட்டிங் நடத்திருப்பாங்க போல இருக்கு. உடனே என் மக அம்மா ரெஜினா ஆண்டின்னு ஒருத்தவங்க பிரேயர் எல்லாம் பண்ணாங்கம்மா, உங்களை கேட்டாங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்க. அவங்கள நான் பார்த்தது இல்லை ஆக்சுவலா. அவ சொன்ன உடனே எனக்கு இன்னும் அவங்க கிட்ட பேசணும்னு தோணுச்சு. சரி, உடனே அவங்க நம்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணி என் மகளுடைய மாமியார்ட்ட போன் பண்ணி கேட்டு, நான் அவங்களோட கொஞ்சம் பேசணும், எங்க போன் நம்பர் மட்டும் தாங்க அண்ணி அப்படின்னு கேட்டு வாங்கி பேசினேன். அதான் சொல்றேன், அவங்களை எனக்கு தெரியாது, அவங்க முகத்தை நான் பார்த்தது இல்லை. பட் ஆனா நிறைய பேர்கிட்ட நான் இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லியிருக்கேன். அது பாதி வரைக்கும் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. உடனே சொல்லிடுவாங்க, நீ ப்ரே பண்ணுங்க சிஸ்டர், ஜாப் பண்ணுங்க சிஸ்டர், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படி. அது எனக்கு ரொம்ப என்னுடைய பிரச்சனைகளை அவங்க ஃபுல்லா கேட்கலையே அப்படின்ற அந்த ஆதங்கமும் இருக்கும். அது சரியான பேச்சா எனக்கு அது ஒரு ஆறுதல் தர்றதாவும் இருக்காது. ஒரு மாதிரி திருப்பி நானே அப்படியே சோர்வாயிடும். நம்ம தான் இப்படி இருக்கோமா, நம்ம தான் இதையே நினைக்கிறோமா. ஏன்னா நிறைய சொப்பனங்கள்லாம் பயங்கரமா வரும். இந்த சர்ப்பத்தின் வல்லம் இவளுக்கு எப்பெல்லாம் ஜெபிக்கிறனோ அப்பெல்லாம் பயங்கரமான போராட்டங்களை நான் சந்திச்சிருப்பேன். விடாம ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இதுல இருந்து என்னால மேல வர முடியல. ஆனா அக்கா கிட்ட 1/2 மணி நேரம் பேசினேன். அவங்க அவ்வளவு கவனமா அதை பொறுமையா என்கிட்ட கேட்டு எனக்காக உடனே ஜெபம் பண்ணாங்க. அக்கா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க முதல்ல அந்த 4 மணி ப்ரேயர்ல என்னை கொஞ்சம் நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுல கொஞ்ச நாள் நான் ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னால அது அந்த டைம்குள்ள போக முடியாது. ஏன்னா எங்க வீட்டுக்கார ஹஸ்பண்ட் வரதும் லேட்டு, அவங்க 11:30 வருவாங்க. அதுக்கப்புறம் நான் படுக்கிறதுக்கே மணி 1 கிட்ட ஆயிடும். அதுக்கப்புறம் என்னால 4 மணி ப்ரேயர்ல அட்டென்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் இந்த 1 வருஷம். ஆனா அக்கா என்ன அப்பப்போ கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. நான் அக்கா கூட பேசுவேன், சில விஷயங்களை பேசுவோம். எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூட பிறந்த சகோதரி மாதிரி அவங்களை நினைக்கும் போதெல்லாம் அப்படிதான் எனக்கு தோணும். ஆனா ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரி மாதிரி அப்படியே மைண்ட்ல வரும். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அவங்க நாமெல்லாம் கூடி ஜெபிக்கலாம், அப்படி ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்தலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன டைம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது. 5:30 இருந்து ஒரு 6:30 வரைக்கும் பண்ணலாம், வரீங்களா, எல்லாம் யார் யார் வராங்களோ வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுல ஜாயின் பண்ணதுல இருந்து நானும் பாக்குறேன் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல நல்ல முன்னேற்றம். அதை எப்படி சொல்றேன், இப்ப பிள்ளைங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, நிறைய சாட்சி சொன்னீங்க, அதெல்லாம் கேட்க கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது அதே டைப்ல அப்படியே படுத்த மாதிரிதான் என்னுடைய நிலைமை. அப்படியே மடிக்கும் தருவேல ஒருத்தர் படுத்து கிடந்தேன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய சுத்தமா அப்படியே டவுன் ஆயிட்டேன். ஆனா அப்படியே ஆண்டவர் தூக்கி அப்படியே நிறுத்தினாரு. இப்போ பிரச்சனைகள், அது அவளுக்கு இன்னும் என் பொண்ணுக்கு கன்சீவ் ஆகல, குழந்தை இல்லை. பட் ஆனா அந்த ஒரு தைரியம், ஒரு சமாதானம் அப்படியே அக்கா ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, பிரதர் கூட சொன்னாங்க, முதல்ல உங்க மருமக கன்சீவ் ஆவாங்க, அடுத்த ஷேர்லி மக்கு தான் அப்படின்னு. அதே போல என் மருமகளுக்கு கல்யாணம் 1 year ஆச்சு. அப்புறம் எல்லாருமே கேட்கும், உன் பொண்ணுக்கும் இல்ல, உன் பையனுக்கும் இல்ல, என்னதான் பிரச்சனை தெரியல அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சர்ச்சுக்கு போனாலும் மன வருத்தம். ஆனா ஆண்டவர் கிருபையா அவளுக்கு ஃபர்ஸ்ட் கன்சீவாக ஆண்டவர் கிருபை தந்தாரு. ஒவ்வொரு நாளும் அக்கா இதுக்காக, அக்காவும் சரி பிரதர்ஸ் அதிகமா ஜெபிப்பாங்க, என் கூட அதிகமா பேசுவாங்க. ரொம்ப ஆறுதல். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த காரியம் எனக்கே தெரியுது, நான் இன்னும் அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நல்லா இந்த ஐக்கியம்
இன்னும் வளரணும், இன்னும் அக்கா பிரதர் எல்லாம் மகிமையா எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த ஒரு கூட பிறந்த சகோதரி ஒரு பிரதர் மாதிரி தான். எந்த நிமிஷத்துல வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா கூட உடனே அதை கேட்டு கவலைப்படாது ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு தைரியப்படுத்தி இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு ஒரு பெரிய வந்து இந்த ஒரு ஃபெலோஷிப் தான். அக்காவுக்கும் பிரதருக்கும் கோடி கோடி நன்றி சொல்றேன். ஆண்டவர் இந்த ஃபெலோஷிப்ல என்னை இணைச்சதுக்காக நன்றி சொல்றேன். இப்ப அநேகருக்காக ஜெபம் பண்றேன். இப்ப சபைக்கு போனாலும் அந்த ஜெப வித்தியாசமா இருக்கு, அந்த அபிஷேக வித்தியாசமா இருக்கு, அந்த அந்நிய பாஷ வித்தியாசமா இருக்கு. ஊழியத்துக்கு போனா அங்கேயும் நிறைய ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யறாரு. அதான் இந்த ஊழியம் செஞ்சிருக்கேன், ஆனா அப்போ செஞ்ச ஊழியத்துக்கு இப்ப செய்யற ஊழியத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உரிமையா அப்பா கிட்ட கேக்குற மாதிரி இருக்குது, அப்பா உடனே அந்த காரியத்தை செய்யறாங்க. அப்புறம் அந்த விசுவாச பிள்ளைங்க நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சாட்சி நல்லா நீங்க ஜாப் பண்ணிட்டு போனீங்க இப்படி நடந்தது சொல்லாம, நான் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது, நான் அவ்வளோ ரொம்ப கீழே போயிட்டேன். எங்க ஒரு வருஷம் அக்கா சொல்ற மாதிரி ஒரு சில நேரங்கள் நினைக்கிறது உண்டு. இப்ப என் சகோதரிகள்லாம் இங்க இதுல இணைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு ஃபெலோஷிப் நாங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ஒரு நேரம் அதிக பிரச்சனை வரும்போது ஐயோ நீங்க தனியா ஜாப் பண்ணிக்கிடுங்க, நான் என்னுடைய இந்த இதுக்குள்ள என்னால் இன்வால்வ் ஆகல சொல்லலாம் கூட தோணிருக்கு அநேக நேரங்கள்ல. ஆனா தொடர்ந்து அந்த அந்த அப்படியே கூடிகள் அவங்களுக்காக ஜெபித்துட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா இதுக்கு இந்த கூடிகளை வந்த பிறகு இவங்க நான் என்னுடைய ஃபெலோஷிப்ல இருந்த அத்தனை பிள்ளைங்களும் கூட இவங்க நாங்க கூடி ஜெபிச்சவங்க கூட எல்லாரையும் இந்த இந்த ஐக்கியத்துல நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் இப்ப அதிகமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் செய்த பெரிய 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 மிராக்கிளுக்காக நன்றி. அக்கா பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க, அடுத்த உங்களுக்கு அற்புதம் ஷெர்லி தான் அற்புதம் கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு. அந்த ஆணித்தரமான அந்த விசுவாசம் உள்ளத்துக்குள்ள அப்படி பதிஞ்சிருச்சு. ஒரு பெரிய சந்தோஷம், நினைச்சாலே சந்தோஷம். அதுலலாம் அது நினைச்சாலே பயங்கர துக்கத்துல போயிடுவேன். இன்னும் செய்ய போறீங்கப்பா, எப்படி ரெண்டு பேர் இந்த பக்கம் ஒரு பேரப்பிள்ளை இந்த பக்கம் ஒரு பேரப்பிள்ளை வச்சு நான் கொஞ்சம் போறேன் நன்றி ஆண்டவரே அப்படி சொல்ல வைக்கிறாரு. அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி, இந்த ஐக்கியத்துக்காக நன்றி. இன்னும் இந்த ஐக்கியம் வளரணும். அக்காவுக்காக பிரதருக்காகவும் நீங்க அதிகமா நீங்க ஜாம் பண்ணிட்டே இருங்க, ஜெபிக்கிறீங்க, இன்னும் அதிகமா ஜாம் பண்ணுங்க. இந்த ஃபெலோஷிப் இன்னும் வளரணும். அப்பாவுடைய பரிபூர்ண சித்தம் அக்காவுடைய ஊழியத்துல பிரதருடைய ஊழியத்துல நிறைவேறணும். அதுக்காக அதிகமா ஜாம் பண்ணி ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த சாட்சியை காத்துக்கொள்வாராக. நிறைய சாட்சிகள் சொன்னீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் கொடுத்தா நமக்கு டைம் பத்தாது. அதனால் நாளைக்கு அதை கூட தொடர்ந்து சொல்லலாம். இன்னும் ஃபெமினா சிஸ்டர் மூலிமா தான் மெர்சி சிஸ்டர் வந்தாங்க, ஜான்சி சிஸ்டர் வந்தாங்க, அபி வந்தாங்க, ஜெஸ்ஸி சிஸ்டர் வந்தாங்க. அப்புறம் அவங்க மூலிமா வைலட் சிஸ்டரு, மெர்லின் சிஸ்டரு, ரூத்து எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து அநேகரோட கர்த்தர் கொண்டு வந்துடுறாங்க. எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, நாங்கள் யாருமே பார்த்தது கூட கிடையாது. ஆனாலும் கர்த்தர் இணைத்து அவர் பார்த்துருக்குறார். அவர் பார்த்தா போதும், நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கிரியை செய்வார். கிரியை செய்கிறது ஆண்டவர். அதனால் இந்த நாளில் உங்களை எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறிய கூட்டமாக 2-3 பேர் ஆரம்பித்தது இன்றைக்கி 50+, மொத்தம் 80 பேர் நம்ம குரூப்பில் இருக்கிறோம். ஆனால் 60க்கு குறையாமல் 60க்கு மிகுந்து போகணும். அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருஷத்தில் இதே நாளில் நம்ம நூற்றுக்கணக்கான ஆன்லைன் விசுவாசிகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளோடு கூட இணைப்பார். எல்லோரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி தேசத்துக்காக ஜெபிக்கிறதில்ல, சபைகளுக்காக ஜெபிக்கிறதில்ல, ஒரு நாளும் தவறி போகாமல் எல்லா சபைகளுக்காக நம்ம காலைல ஜெபம் பண்ணுறோம். எல்லா மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட இந்த நாளில் நம்ம மத்தியில் பாஸ்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லி வெள்ளூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம கூடைகளை கலந்துருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நாங்கள் அவங்க சர்ச்சில் இருந்தோம். பெட்டி சின்ன குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து அந்த சர்ச்சுக்கு சிஸ்டர் போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து நான் போய் அங்கே கூட அவங்களோட கூட இணைந்திருக்க முடியாத கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு 6 மாதம் தான் போயிருப்போம். 6 மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு பாஸ்டர் மூலிமா ஒரு பகுதியில் எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தாங்க. அங்கே ஊழியங்களை செய்துட்டு இருக்கும் பொழுது தான் நாங்கள் சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமானும் நாங்கள் அப்பப்போ வேலூர் போகும்போதெல்லாம் பாஸ்டரை போய் பார்ப்போம், அவங்க சர்ச்சுக்கு போவோம், அவங்களோட கூட என்ன இருப்போம். எப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்கள் பாஸ்டர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லி கேட்போம். எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன். எங்களை ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு காரணம் பாஸ்டர் தான். அதனால தான் இந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு நான் பாஸ்டரை கூப்பிடணும்னு நினச்சேன், கேட்டுக்கொண்டேன், உடனே வரேன்னு சொன்னாங்க. இப்போ எல்லோரும் நம்ம கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணி பாஸ்டர்கிட்ட கொடுத்துரும். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உடைய தாசனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கீங்கப்பா. வார்த்தையானது உடைய தாசன் மூலிமா வெளிப்படட்டும். இந்த நாளில் வார்த்தை கொடுக்கும் பொழுதும் ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தாவை ஒவ்வொருவரையும் நீர் வார்த்தை மூலிமா ஆண்டவரே தொடுங்கப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாஸ்டர்.
பாஸ்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க பாஸ்டர். ஐயா தேங்க்யூ. ஓகே. கேக்குதா? ஆமாம் 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 பாஸ்டர் கேட்குது. அதோடைய தேங்க்யூ வெரி மச். இந்த ஜெப கொடுகையினுடைய முதலாவது ஆண்டு நிறைவு நாளிலே கர்த்தரை மயப்படுத்தும்படி நீங்கள் கூடி வந்திருக்கிறதான ஜெப கூடுகையிலே அடியான கலந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த அந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்ராஜ் சிஸ்டர் ரெஜினா அவர்களுக்கு வாழ்த்துதல்கள். கர்த்தர் அருமையான ஒரு ஜெப கூடுகை ஆண்டு கொடுத்திருக்கிறார். நல்ல ஊழியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான தன்ராஜ் அவர்களும் அவருடைய துணைவியாரும் ஆண்டவருடைய கிருப வரங்களை பெற்றவர்கள். கர்த்தருக்காக வேலூர் பட்டணத்திலே ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள். இன்னைக்கு தேவ சித்தப்படி சென்னை அவர்கள் கடந்து வந்திருந்தாலும் அந்த இடத்திலும் ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அவருடைய ஊழியத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அவர்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பெரிதான நோக்கம் நிறைவேற தொடர்ந்து எல்லாரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 8:30 மணிக்கு மீட்டிங் முடிய வேண்டியது அவசியம். எனவே இந்த இருக்கிறதான அந்த சற்று நேரத்துல சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த நேரத்தில் கூட யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்னதான வார்த்தை இது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லக்கூடியதான சூழ்நிலையை நாம் சற்று கவனிக்க வேண்டும். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அந்த சீஷரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பு ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவானவரை காட்டும், அது எங்களுக்கு போதும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் பிலிப்பிடத்துல சொல்லுகிறதான வார்த்தை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவ்வளவு நாள் என் கூட இருந்து இன்னும் நீங்க அதை நீங்க இன்னும் உணர்ந்து கொள்ளலையா? ஆண்டவர் இதையெல்லாம் சொல்லி விட்டுட்டு தான் ஆண்டவர் அவங்களிடத்துல சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று 13வது வசனத்துல சொல்றார். 13வது வசனத்துல சொன்ன ஆண்டவர் 14வது வசனத்துல சொல்லும் போது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இப்ப நம்ம இந்த இடத்துல நிறைய பேர் சாட்சி சொன்னத நாம கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தன்ராஜ் மூலமாக, சிஸ்டர் ரெஜினா மூலமாக ஆண்டவர் இந்த நாட்கள்ல மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் சாட்சியின் மூலமாக கேள்விப்பட்டோம். அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லவர். அவருடைய நாமத்தினால யார் என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கல, சில காரியங்கள் கிடைக்கல, சில காரியங்கள் தாமதமாகுது. அப்ப என்ன காரணம்? ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஜெபம்னா என்ன? அதாவது முதல்ல ஜெபங்கிறது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி ஜெபிக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஜெபம்னு சொல்லும் போது அதுல 2 காரியங்கள் அடங்கி இருக்கு. ஒண்ணு டிவோஷன், இரண்டாவது ரெக்வெஸ்ட். அதாவது கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது, தியானிப்பது, அடுத்தது நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு வருவது. டிவோஷன் என்று சொல்லும் போது பொதுவாக தியானம் என்று சொல்லுவார். தியானம் நம்ம என்ன தியானிக்கிறோம்? இப்ப தேவ சமூகத்துல வந்த உடனே நம்ம எல்லாம் எப்படி ஜெபம் பண்றோம்னா, நம்முடைய குறைகளை
நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை நம்ம கொட்டிடணும். அதுதான் நம்முடைய என்னது ஒரு விருப்பமா இருக்கு. எதையாவது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அன்பானவர்களே, சில நேரத்துல ஆண்டவர் சூழ்நிலையை பொறுத்து அந்த காரியத்துக்கு பதில் கொடுக்கிறார், இல்லைன்னு இல்லை. சில நேரங்கள் ஆண்டவர் அதை என்ன செய்கிறதுல அங்கீகரிக்கிறது. அதுதான் அன்பானவர்களே, ஜெபிக்கணும்னு சொன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவானவரிடத்துல அவருடைய சீஷர்கள் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருன்னு சொல்லி மத்திய 6ஆம் அதிகாரத்துல வந்து கேட்கிறார். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதைதான் சிஎஸ்ஐல என்ன சொல்லுவாங்க, பரமண்டல ஜெபம். சின்ன பிள்ளையிலேயே அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்துடுறாங்க. அது பெரியவங்க ஆன பிறகும் இன்னைக்கு அநேக பெரியவர்கள் சிஎஸ்ஐ சபையில அந்த ஜெபம் மாத்திரம்தான் தெரியும். ஜெபம் சொன்ன உடனே அந்த ஜெபத்தை சொல்லி முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். வேற ஆண்டவரிடத்துல ஜெபிக்க அவங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு மாடல் பிரேயர். நம்ம எல்லாருக்கும் ஒரு அந்த ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஏராளமான காரியங்கள் அடங்கி இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எங்கள் பரமண்டல பிதாவேன்னு ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஆண்டவர் யாருங்கிறத நம்ம ஜெபத்துக்கு வரும்போது முதல்ல புரிஞ்சுக்கணும். We should understand that our God is who. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரை குறித்து வேதத்துல நான் பார்க்கிறோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதம். அப்ப அவர் எங்க இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவரிடத்துல நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், ஒரு ரெவரன்ஸ். ஆண்டவர் சமூகத்துல போகும்போது ஒரு பயபக்தி இருக்கும். அப்படி நாம தேவ சமூகத்துல கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்குறார். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும், என் பொண்ணு பிசாசினால் கட்டப்பட்டு மரண அவஸ்தையில இருக்கிறார், அவளுக்கு எப்படியா சுகத்தாரும். ஆண்டவர் திருப்பி கூட பார்க்கல. ஆண்டவருடைய சீசர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே ரொம்ப நேரமா அதை என்ன செஞ்சிட்டு இருக்கா, நம்மள பின்னாடியே வந்துட்டு இருக்கிறா, உங்க பார்த்து கேட்டுட்டு இருக்கிறா. ஆண்டவர் திரும்பிய பார்க்கல. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது. அப்ப அவ யாரு, ஆண்டவர் யாரு, அந்த ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவ வந்து ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து பணிந்து ஆண்டவரிடத்துல மன்றாடுறான். அப்போ எங்கள் பரமண்டல பிதாவே சொல்லும்போது வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. நாம யாரு, ஒரு அற்ப ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட என்னது ஒரு ஜீவன்கள். ஆண்டவர் யாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தெய்வம். அந்த ஒரு பயத்தோட தேவ சமூகத்துல வரணும். அப்படி வரும்போது ஆண்டவர் சமூகத்துல நம்ம தாழ்த்தும் போது நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு, கன்சிடர் பண்றார், நம்முடைய தேவையை சந்திக்கிற, நம்முடைய பிரச்சனையை விசாரிக்கிற. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து, உன் வேதனை நீங்க சுகமா இருக்கிற. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் ஒரு அற்புதம் அங்க நடக்குது. கர்த்தர் சொன்ன நேரத்துல அவருடைய மகன் சுகமாகிறான். நீ சமாதானத்தோட போ. நம்முடைய தேவை சந்திக்கிற தேவன், நமக்கு இறங்குகிற தேவன். சில நேரங்கள்ல நாம ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சிக்கிறதுல நாம யாருன்னு புரிஞ்சிக்கிறது. நாம என்னமோ பெரிய ஆள் மாதிரியா, ஆண்டவர் என்னமோ நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிற ஒரு மாதிரியும் நம்முடைய மைண்ட்ல தாட் வந்துரும். நம்ம ஆண்டவர் வானத்தின் உண்டாக்கின தேவன் மாத்திரமல்ல, நம்மளை படைச்ச தேவன். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஸ்திரியானவர் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் நிச்சயம் மாட்டேன், உன்னை மறப்பதில்லைங்கிற, உன்னை என் உள்ள கையில வச்சிருக்க நிறைய வாக்குத்தத்தங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேங்கிறேன். நம்ம ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், அவ்வளவுதான். தேவ சமூகத்துல வந்த உடனே ஆண்டவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் 3 காரியத்தை சொல்றார். ஆண்டவருக்கு அடுத்த காரியம் 3 காரியம் அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க.
அதுல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, எங்கள் பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவர் பரிசுத்தருங்க. நாம பரிசுத்தர இருக்க ஆண்டவர் விரும்புறார். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கானானிய ஸ்திரியை பத்தி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவள் ஆண்டவர் திரும்பி கூட பார்க்கல. அதுக்கு பிறகு அவள் ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய குறையை அறிக்கை பண்றான். ஆண்டவரே, நான் நாய்தான், எனக்கு இறங்கும். மேஜையில இருந்து விழக்கூடிய அந்த சிறிய துணிக்கைகளை கூட அந்த நாய்க்குட்டி தின்னுமே. தன்னுடைய குறைய உணர்ந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அவளுக்கு இறங்கி கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து அனுப்புறதாக நம்ம பார்த்தோம். இந்த காலை பொழுதிலும் இந்த இரவு பொழுதிலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாருக்கும் இரக்கம் காட்டுறாரு, எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இன்னைக்கு ராத்திரி இப்பொழுதே ஆண்டவருக்கு நேரங்காலம் கிடையாது. நாம சரியா இருந்தா உடனே அற்புதம் நடக்கும். நம்மளை தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து ஆண்டவர் முகத்தை பார்ப்போம் சொன்னா நிச்சயமா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன். நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், நம்மை வாழ வைக்கிறவர். நம்ம மேல கரிசனை உள்ள ஒரே தெய்வம் இயேசுதான். அதேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது எழுதுறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருக்கு. நீங்க ஜெபம் பண்ணும்போது முதல்ல அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு இருக்காதபடிக்கு ஆண்டவருடைய நாமத்தை துதிங்க. இந்த டிவோஷன்ங்கிறது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் அடுத்து அவர் சொல்லும்போது சொல்றார், உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதா. 3 காரியத்தை சொல்லிட்டு தான் அடுத்து அவர் சொல்றாரு, உலக பிரகாரமான நம்முடைய அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்ன செய்யும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்களுடைய என்ன செய்யும் கடன்களை எங்களுடைய பாவங்களை மன்னியும். கடைசி அவர் சொல்றாரு பாருங்க, தீமை நின்று விலைக்கு எங்களை ரட்சி, சோதனைக்கு எங்களை விலைக்கு காத்துக்கும். உலகத்துல எத்தனையோ போராட்டம் பிரச்சனை, நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தான். ஆண்டவருடைய பாதுகாப்பை பிடிச்சுக்கோ. அவருடைய சட்டையின் மறைவின் கீழே இருங்க. சத்ருனால் ஒருபோது வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்க. இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகையினுடைய அடையாளத்தை கேட்டாங்க சீஷர்கள். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, ஒருவனும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையா இருக்கு. இந்த கடைசி நாட்கள்ல பிசாசானவன் வந்து என்ன செய்யறான், ஜனங்களை வஞ்சிக்கிறான். இன்னைக்கு துரு உபதேசங்கள் நிறைய இருக்கு. துரு உபதேசங்கள்ல வஞ்சிக்கப்பட்டு போயிடாதுங்க. நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. நீ டான்ஸ் ஆடு, சினிமா பாட்டு பாடு, என்னென்னத்தையோ பிரச்சனை பண்றானுங்க. வஞ்சிக்கப்பட்டு போயிடாதுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நல்ல வசதி ஆயிட்டாங்க. அதனால அவன் என்ன செய்யறான், அந்த அவனுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, என்ன பேசுறோன்னே தெரிய மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு பாடுறானுங்க. நீ 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றது சரி, ஒரு டான்ஸ் ஆடினா அதனுடைய பவரை காட்டிலும் 10 மடங்கு பவர் கிடைக்குங்கிறான். அன்பானவர்களே, கடைசி காலம் நூதன உபதேசங்கள் நிறைய வந்துருச்சு. வஞ்சிக்கப்பட்டு போயிடாதுங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தர் சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்னா முதல்ல வந்த உடனே கர்த்தரை துதிங்க. 2வது ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்து. 3வது உங்களுடைய பிரச்சனையை கொண்டு வாங்க. தேவை என்னன்னாலும் கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேங்கிறார். நாம நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஏன்னா அவர் நம்முடைய பரம தகப்பன். அவர் தாங்க நம்ம மேல உரிமை கொண்டாட முடியும். பிசாசு உரிமை கொண்டாட முடியாது. அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வர்றான். அவன் நல்லா இருக்கணும்னா ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கோ. நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனை எதுவானாலும் மனுஷங்கிட்ட போய் சொல்லாதுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா தேவைகளை சந்திப்பார். 2வது the power of prayer. உங்க ஜெபத்தினுடைய வல்லமை என்னன்னா, யோவான் 10:15 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ
அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் மாத்திரம் நமக்கு வேணும், ஆண்டவர் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு வேணும், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வேண்டாம். அன்பானவர்களே, அப்ப நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. என்ன நேசிக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்வான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும், ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்யணும், நாம ஆண்டவருடைய சொத்தா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கடைசி வரை அந்த கானானிய ஸ்திரீ மாதிரி கெஞ்சிக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். ஆண்டவர் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில குடும்பங்கள்ல சில காரியங்கள் நமக்கு வாய்க்கல, கிடைக்கல. சங்கீதம் 1 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் சொல்றான், அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை எதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். இதெல்லாம் எப்போன்னா கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் தங்கி இருக்கணும். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பைபிள் படிங்க, தினந்தோறும் பைபிள் படிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி ஜெபத்துல நம்ம கூடி ஜெபம் பண்ணுகிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்துல உங்களுடைய வீடுகளில நீங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து உங்க தேவைகள்லாம் சொல்லி குடும்ப ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியங்க. ஜெபம் சொல்லும்போது 3 ஜெபம் இருக்கு. ஒண்ணு தனிப்பட்டதான ஜெபம், இண்டிவிஜுவல் பிரேயர். தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதான் சொல்றாரு பாத்தீங்களா, 1 மணி நேரம் என் சமூகத்துல காத்திருக்க கூடாதா? தனி ஜெபம் 1 மணி நேரம். ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணுங்க, நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆரம்பத்துல உங்களால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அதை 15 நிமிஷமா மாத்துங்க, அரை மணி நேரமா மாத்துங்க. 1 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்காருங்க. குறைஞ்சது தேவன் அற்புதம் செய்வார். நீங்க நல்லா இருக்க முடியும், உங்க குடும்பம் நல்லா இருக்க முடியும், நீங்க போற சபை நல்லா இருக்க முடியும், உடைய நண்பர்கள் நல்லா இருக்க முடியும், இணைஞ்ச பந்துக்கள் நல்லா இருக்க முடியும். ஒண்ணு தனி ஜெபம், 2வது குடும்ப ஜெபம், 3வது சபையோடு இணைந்து ஜெபிக்கிறதான ஜெபம். இந்த மாதிரி குழுக்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதான ஜெபம். இந்த 3 ஜெபத்துல நீங்க கலந்துக்கிடுங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சத்துரு வெக்கப்பட்டு ஓடிடுவான், உங்க கிட்ட நெருங்கவே மாட்டான். ஆண்டவர் உங்களோட யோபு பார்த்து அவன் பொறாமப்பட்டான் பாத்தீங்களா? நீர் அவனை சுற்றிலும் அவன் குடும்பத்தை சுற்றிலும் சொத்தை சுற்றிலும் வேலை எடுத்து காக்கவில்லையா? அந்த வேலை உங்க குடும்பத்துக்கு வரும். சாப்பிட்டா உங்களை நெருங்க முடியாது, உங்களை தொட முடியாது. இந்த ஜெபத்துல உறுதியாய் தரித்திரு. ஜெபத்தினுடைய வல்லமை எங்க இருக்குன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கு. அதே காரியம் மத்தேயு சுவிசேஷம் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 21, 22 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். 2வது காரியம் நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம். விசுவாசம். அது நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு செய்வார், அந்த வார்த்தையில விசுவாசம். தேவனுடைய வார்த்தையில விசுவாசம். மத வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். 2வது அந்த வார்த்தையில விசுவாசம் இருக்கணும். என்ன வந்தாலும் எனக்கு நடக்குங்க, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஒருவரையும் என்னை வெட்கப்பட விட மாட்டார். என் வாழ்க்கையில நன்மை நடக்கும், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அருமையான சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, அருமையான பிரதர் சொன்னாங்களாம், முதல்ல உங்க மருமகளுக்கு நடக்கும், 2வது உங்க பொண்ணு உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும். கர்த்தர் செய்தார். அருமையான சாட்சி. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ சிஸ்டர். கர்த்தர் இது கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் செய்வார். அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கணும், அதை நம்பணும். என் வாழ்க்கையில நடக்கும், எனக்கு எப்ப நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசப்படவே கூடாது. ஆண்டவர் இந்த 21 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப பசியோட ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போற காலையில அவருக்கு ரொம்ப பசி.
அந்த அத்தி மரத்துல பழம் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குற, ஒரு பழம் இல்லை. அந்த அத்திப்பழ மரத்தை சபிச்சாரு. உடனே அது பட்டு போயிருச்சு. சீசர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, உடனே பட்டு போயிருச்சே. அப்பதான் ஆண்டவர் சொல்ற, நீங்க இந்த மலையை பார்த்து அப்புறம் போன்னு சொல்லி விசுவாசத்தோட சொன்னீங்கன்னா அது அப்படியே. அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்ற, நீங்க ஜபத்துல எதையெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் நினைச்சீங்க, விசுவாசத்தோட கேளுங்க, ஒரு நம்பிக்கையோட கேளுங்க. இந்த விசுவாசங்கிறது நம்பிக்கையோட பெருசு. நம்பிக்கைங்கிறது என்னன்னா நம்ம பார்த்து நம்புறது, அதான் நம்பிக்கை. ஒரு காரியம் இப்ப அமெரிக்கா இருக்குன்னு சொல்றாங்க, நான் அமெரிக்கா போனது கிடையாது, ஆனா அது நம்புறேன். ஏன்னா அமெரிக்காவில் உள்ள சம்பவங்களை கேள்விப்படுறோம். இது வந்து நம்பிக்கை. அமெரிக்கா இருக்குங்கிறத நம்புறது விசுவாசம் கிடையாது. ஆனா ஆண்டவர் இருக்கிறார், இன்னைக்கு நம்ம ஒருத்தர் நேர்ல கண்ணுல பார்க்க, அதுதான் விசுவாசம். ஆண்டவர் எனக்கு செய்வார், அது விசுவாசம். நாளைக்கு ஒரு தலைமுறை பிரச்சனையில இருக்கிறோம், கர்த்தர் என்னை அதுல இருந்து காப்பாற்றுவார், விசுவாசம். அன்பானவர்களே, இந்த ராத்திரி பொழுதுல இந்த முதலாவது ஆண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற இந்த சூழ்நிலைமை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என் நாமத்தினாலே, ஆண்டவர் ராஜா சொல்ற, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய். அப்படி தேவை என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமா அற்புதம் நடத்துவார். தொழில நஷ்டமா ஆண்டவர் நம்புங்க, அதை லாபகரமா மாத்தி கொடுப்பேன். பல மடங்கு லாபத்தை ஆண்டவர் கொடுப்பார். யோபு நமக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கிறார். எல்லாம் போயிடுச்சு, அவர் ஆண்டவர் ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சார். எப்படி வந்துச்சு? சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அங்க எங்க இருந்து என்ன வந்துச்சுன்னே தெரியாது. ஆனா கர்த்தர் யோபு ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சார். நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிற? ஆண்டவர் தூஷித்து என்ன செய்ய, ஜீவனை விடுன்னு சொன்ன அதே மனைவியை வச்சு ஆண்டவர் 10 பிள்ளைகளை பெத்தெடுக்க உதவி செஞ்சார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை யாரு தூஷித்துட்டு போனாங்களோ அவங்கள வச்சே உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நேசிங்க, ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்துல வைங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஒருபோது நீங்க என்ன செய்யாதுங்க, அவிசுவாசப்படாதுங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நல்லா இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருக்கும், வாழ்ந்து சுகித்து இருப்பீங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தா வாட்டவர் இட் மே பி, ஆண்டவருக்கு முன்னாடி பிரச்சனை அளவே கிடையாது. ஆண்டவர் அவர் சர்வ வல்லவர். 100 வயசுல ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னா, 90 வயசுல சாரால் ஒரு குழந்தைய பெற்றெடுப்பானா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரால ஏன் முடியாது? நிச்சயமா முடியும். நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நேசிங்க, வார்த்தையில உறுதியா இருங்க, ஒருபோதா விசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும். ஆண்டவருடைய நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் அது நிச்சயமா ஆண்டவர் செய்யும். நீங்க வாழ்ந்திருப்பீங்க, சுகித்து இருப்பீங்க. பிரியமானவனே, பிரியமானவளே, நாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுங்கிறது தான் யோவானுடைய வாழ்த்து, ஆண்டவருடைய வாழ்த்து. இன்னைக்கு நானும் அதை தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்யும். எந்த பிரச்சனையும் கண்டு கலங்காதுங்க, சோர்ந்து போகாதுங்க, ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை விட்டுறாதுங்க. கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் நீங்க எதை கேட்டாலும் நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிட தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க.
மனுஷனை நோக்கி பார்க்காதங்க. அநேக நேரத்துல சொந்த பந்தங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்கும், நண்பர்களை எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்கும், கொடுப்பேன்னு சொன்ன பெரிய பெரிய பணக்காரர்களே நம்பி ஏமாந்து போயிருக்கும். நம்ம ஆண்டவர் ஒருபது ஏமாத்துற கடவுள் அல்ல. அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவன். உடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வான், இப்பொழுதே அற்புதம் செய்வான். ஆண்டவரை நம்புவோம், கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் மீது எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த இரவு வேலைக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ராத்திரி பொழுதிலும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்கே நாமத்தினால 2 பேர் 3 பேர் குடியிருக்கிறீங்களோ அவங்களோடு கூட அவங்க மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அப்பா, அந்த ஜெப கூடையில கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற 1 ஆண்டு காலமாக இப்படியாக இந்த கூகுள் மீட்ல கூடி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஜெபித்துக் கொண்டு வருகிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறேன். இது எத்தனையோ பேர் எனக்கு ஒண்ணு கிடைக்கலைங்கிறதான ஒரு சோர்வோடு கூட காணப்படுறாங்க. கர்த்தாவே, இந்த இடத்துல உள்ளதான அனைவரும் பல விதமான தேவைகளோடு ஆண்டவரே, பிரச்சனைகளோடு, வாஞ்சிகளோடு, எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னிடத்துல வருகிற ஒருவனையை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கீங்க. வா, இந்த ராத்திரி பொழுதிலும் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த முகங்களை காண்கிற தேவன் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, அழாதே என்று சொன்ன தேவன், அண்ணாளுடைய கண்ணீரை துடைத்த தேவன் அப்பா, 12 வருடமாய் குதிரை போக்கில் ஆண்டவரே அவஸ்தைப்பட்ட ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவளுக்கு அந்த சனப்பொழுது அற்புதம் செய்த அதே தேவன். ஆனா நீ ஸ்திரீனுடைய மகனுக்கு அந்த பிசாசினுடைய கட்டிலிருந்து விடுதலை கொடுத்த அதே ஆண்டவன் இன்னைக்கு ராத்திரி இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. சத்துருடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும், செய்வினை சூனியங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும், வியாதி பிணிகள் மறையட்டும். ஆண்டவரே, டாக்டர்களால ஒருவேளை கைவிடப்பட்டு இந்த ஜெபத்துல ஆண்டவர் எனக்கு இப்படியாவது ஒரு சுகம் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த இடத்துல இந்த ஜெபத்துல நின்று கொண்டிருக்கிற உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய சுகமளிக்கும் கரம் நீட்டி இப்பொழுதே பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய ஆண்டவரே குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஆண்டவரே தனிப்பட்ட சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் கிருபையாக தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு விரைவில் திருமணம் ஆகட்டும். ஏற்ற கர்த்தருக்கு பயந்த ஒரு துணையை கொண்டு வரோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எவ்வளவோ தேவை, எவ்வளவோ கஷ்டம், குடும்பத்துல சமாதானம் இல்ல. எத்தனையோ குடும்பம் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இயேசுவே, பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைக்கும்படி ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையில ஆண்டவரே சிக்கி ஒவ்வொரு நாளும் உழந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் கடன் பிரச்சனை விடுதலையாக்கும். நீயோ கடன் வாங்காது இருப்பார், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியமாட்டார்கள். பிள்ளைகளை சமாதானத்தோட இந்த நாள் இரவு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி நிறைவா, ஒரு இனிமையான ஒரு இரவா, சந்தோஷத்தின் இரவாய் அமையட்டும். ஆண்டவர் கண்மணி போல காத்துக்கொள்ளும், கிருபை கூட இருக்கட்டும். இந்த 1 ஆண்டு காலங்கள் ஜெபிச்சாங்க, கோடி நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய வருகை வரையந்தோம் இந்த ஜெபம் நடக்கட்டும் அப்பா. அழிந்து போற ஜனங்களுக்காக உடைய பிள்ளைகள் திறப்பின் வாசல்ல நிக்கிறாங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி,
ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், தேசம் ரட்சிக்கப்படட்டும், தமிழ்நாடு ரட்சிக்கப்படட்டும், சென்னை ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுமாப்பா. இந்த ஜெபத்தை நடத்துகிற அருமையான பிரதர் தன்ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான சிஸ்டர் ரெஜினா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவளுக்கு ஈவாய் கொடுத்த மகளுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மகளுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரும் ஊழியத்துல பயன்படுத்தும். நிறைய காரியங்களை பொறுப்பெடுத்துக்கொள். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா அந்தகார ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். அந்த பெரிய காரியங்களை செய். இவர்களை கொண்டு கர்த்தர் இந்த சென்னை பட்டணத்துல என்ன செய்ய திட்டம் வைத்துட்டு உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும். தேவைகளை அனைத்தையும் சந்தியும். கண்மணி போல காத்துக்கொள். அப்ப அந்த ஜெபத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகளை அனைத்தையும் நீர் சந்திப்பிடாங்க. பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.